இப்போ எதுவும் லேக் இல்லைல்ல? இஸ் there is any lag right now? Is there is any lag? Is there is any lag now? lag இருக்கா? Is there is any lag now? I think so. இப்போ lag clear ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ காட், நமக்கு இந்த லேக் பிரச்சனையே டெய்லியும் வந்துட்டு ரொம்ப கொடூரமாக வந்துட்டுருக்குது. ஐ திங்க் ஸோ நவ் லேக் இஷ்யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், there is no lag issues. பர்ஃபெக்ட், லேக் இல்லை. there is no lag right? no lag issues. எதுவும் பிரச்சனை இல்லை இப்போது. ஃபைன், இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, எந்த இஷ்யூஸ் இல்லை. ஓகே ஃபைன், லோக்கோமோஷன் மூமெண்ட் சாப்டர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு 13 பேஜஸ் தான் இருக்குது. சடன்னு 1.5 hours இல்லைன்னா 1.5 hours வந்துட்டு இதை நான் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். ஓகே ஃபைன். ஒன் செகண்ட் கைஸ், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் அப்படியே குரூப்லேயே ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன் செக் அப்படியே ஹோல்ட் ஆன்ல இருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன் சூன். 2 minutes ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த லாக் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். லோக்கோமோஷன் அண்ட் மூமெண்ட். ஓகே ஃபைன். எனக்கு இங்கே தான் லேட்டன்சி இருக்குது, லேக் இல்லைண்ணா. ஓகேம்மா, டன், ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாம். லோக்கோமோஷன் அண்ட் மூமெண்ட். ஆக்சுவலாக இங்கே வந்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம் மூமெண்ட்னா என்ன, லோக்கோமோஷன் என்ன. இப்போது ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிராஃப் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பர்சன் இங்கே இருக்கிறாரு, இவர் வந்துட்டு இங்கே அப்படியே வந்து இப்போ கை ஆட்டுறாரு இல்லைன்னா கால் ஆட்டுறாரு. இப்போ வந்து இது வந்து அதே பிளேஸில் தான் இருக்குது. இப்போ எக்ஸ்ன்ற டேரெக்ஷன் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹீ ஜஸ்ட் இன் திஸ் பிளேஸ், வேறு எந்த ஆக்ஷன்ஸ்லையும் மூவ் ஆகலை, எதுவுமே ஆகலை. இப்போது இதே மூமெண்ட்டை வந்துட்டு இவர் காஸ் பண்ணுறது வந்துட்டு இங்கேருந்து இங்கே லொக்கேட் ஆகிருக்குது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு டிஸ்பிளேஸ் ஆகிருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு அதை நம்ம மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். சாரி அதில் வந்து லோக்கோமோஷன் சொல்லுவோம். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பர்சன் எக்ஸ்ன்னு இருக்காரு, எக்ஸ்லேருந்து எக்ஸ் டேஷுக்கு ஒரு டேரெக்ஷனுக்கு போகிறாரு, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு தள்ளி போகிறாரு, லோக்கோமோட் ஆகுறாரு, ட்ராவல் ஆகுறாரு அப்படின்ற இருந்துச்சுன்னா அது பேர் லோக்கோமோஷன். ட்ராவலே ஆகாமல் ஒரே இடத்துல இப்போ நாக்கை வந்துட்டு நீங்கள் வாய்க்குள்ளேயே வச்சுட்டு இது பண்ணுறீங்க. ஸோ இட் இஸ் மூமெண்ட். அது வந்து ஒரு மூமெண்ட்டை காஸ் பண்ணுது. பட் உங்கள் நாக்கு தனியாக ஓடி போய் பக்கத்தில் இருக்க செவுத்தில் போய் ஒட்டிக்கல. ஸோ இட் டசன்ட் லோக்கோமோட், ரைட், உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகி போச்சுன்னா அந்த ட்ராவலிங்கானது வந்துட்டு லோக்கோமோஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எவ்ரி திங் இஸ் கிளியர், ரைட்? ஸோ இங்கேயே வந்துட்டு லோக்கோமோஷன் என்ன, மூமெண்ட் என்னன்ற ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனோட சாப்டருக்குள்ள போயிட்டிங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பராக இருக்கும். Movement is one of the significant features of the living beings. Animals, plants exhibit wide range of movements. ஸோ பிளான்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்படி மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். காற்றுல வந்து ஃப்ளட்டர் ஆகுறது அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கும். இதே அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான மூமெண்ட் இருக்கும். லோக்கோமோட் ஆகுறது, ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துக்கு போகிறது, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கூட ட்ராவல் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து சஃபஸ்டிகேட்டாக வாழ்ந்துட்டுருக்கோம். இதே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம். இப்போது ஒரு புரோட்டோபிளாசம் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இப்படியே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கிறது. ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம்னா இப்போ இந்த புரோட்டோபிளாசம்குள்ளேயே இப்படி நடக்கிறது, அதை தான் வந்து ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம் சொல்லுவாங்க. இப்போது
எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு பக்கெட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் நம்ம எப்பயுமே வந்து தண்ணிக்குள்ளே கை விட்டு விளாண்டுருந்துருப்போம், ஞாபகம் இருக்குதா? சின்ன வயசில் நாஸ்டாலஜிக்காக வந்துட்டு அப்படியே பக்கெட்டுக்குள்ளே தண்ணிக்குள்ளே கை விட்டு அப்படியே சுற்றி விட்டு சுனாமி மாதிரி வர வைக்கிறது, அந்த மாதிரி ஃபன்ஸ்லாம் பண்ணிட்டுருவோம்ல. ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் மூமெண்ட் அந்த ப்ரோட்டோபிளாசம்குள்ளே அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரோட்டோபிளாஸ்மிக் மூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அமீபாவில் இருக்குது, அது வந்து சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் மூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதே சீலியா, ஃப்ளாஜெல்லா, டென்டக்கல்ஸ், இப்போது சிலியானா இந்த மாதிரி இருக்கும், ஃப்ளாஜெல்லானா இப்படி பெருசாக இருக்கும், டென்டக்கல்ஸ்னாலும் அந்த மாதிரி பெருசாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து அனதர் கைண்ட் ஆஃப் மூமெண்ட். இந்த சிம்பிள் மூமெண்ட் இந்த சென்ஸ் நம்மளோட உடம்புக்குள்ளேயே நடக்குது, அந்த ஒரு சம்திங் அந்த ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளேயே நடக்கிறது. இதே இந்த டென்டக்கல்ஸ், ஃப்ளாஜெல்லா இதெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சோன் பை மெனி ஆர்கானிசம்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ் கேன் மூவ் லிம்ஸ், ஜாஸ், ஐலிட்ஸ், டங்ஸ். ஸோ இதெல்லாத்தையும் நம்மளால் மூவ் பண்ண முடியும். Such movements result in change of the place or location. Such voluntary movements are called locomotion. Voluntary movements, involuntary movements like ஹார்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, அது வந்து இன்வாலண்ட்ரி அது இதாகிட்டு இருக்குது. தட் இஸ் நாட் லோக்கோமோஷன். அது அதே இடத்துல தான் இருக்குது. நம்ம வாலண்டியராக எதெல்லாம் மூவ் பண்ண முடியுமோ, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிளேஸுக்கு டிஸ்பிளேஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்துட்டு லோக்கோமோஷன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங், ரன்னிங், கிளைம்பிங், ஃப்ளையிங் அண்ட் ஸ்விம்மிங் ஆர் ஆல் சம் ஆஃப் த locomotory movements. Locomotive success need not to be differentiated from those affecting other types of movements. For example, paramecium, cilia helps in movement of foot through cytopharynx in locomotion as well. Hydra use of tentacles for capturing its prey and use it for locomotion also. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பேரமீசியமில் பார்த்தீங்கன்னா இப்படி அது வந்து காலுக்கு இந்த மாதிரி ஒரு செருப்பு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செருப்பு மாதிரி இருக்கிறது ஒரு டயக்ராமாக புரிய வச்சிடுறேன். பேரமிசியம் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் கேவலமாக இருந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீலியான் இருக்கும். சீலியான்ற சின்னதாக நம்ம ஃபைபர்ஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது பக்கத்தில் ஏதாவது ஃபுட்டு இருக்குது, ஃபுட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபுட் இஸ் தேர், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது வழியாக அப்படியே இழுக்க ஆரம்பிக்கும். இழுத்து உள்ளே கொண்டு போய் இந்த மாதிரி இது பண்ணிக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஃபுட்டை வந்து அப்படியே இழுக்க ட்ரை பண்ணும். இந்த மாதிரி ஒரு திங்ஸை வந்துட்டு அந்த சீலியா வந்து பண்ணும். அப்படியே வந்துட்டு இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறது, படகு வச்சு ஓட்டுறீங்க, படகு ஓட்டுறப்போ வந்துட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே ஏதாச்சும் வந்துட்டு இருக்குன்னா உங்கள் பக்கம் இப்படின்னு ஒரு வேவ் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது உங்கள் பக்கம் வரும்ல, அதே மாதிரி தான் அது வேவ் க்ரியேட் பண்ணி ஃபுட்டை என்கல் பண்ணுது. ஸோ அதே மெத்தட்லேயே யூஸ் பண்ணி அதே மாதிரி தொடப்பத்தை யூஸ் பண்ண மாதிரியே யூஸ் பண்ணி அப்படியே வந்து மூமெண்ட்டும் ஆகுது. ஸோ இங்கேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னா லோக்கோமோஷனுக்கு தனியாக, மூவ்மெண்ட்டுக்கு தனியாக அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஒரே ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்தாலே போதும். அது வந்து மல்டி பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தனித்தனியாக இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வியூஸ் லிம்ஸ். அதே மாதிரி ஹைட்ராவில் பார்த்திங்க அப்படின்னா, ஹைட்ரா பார்த்திங்கன்னா சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். இதே என்ன பண்ணுவான்னா, பையன் வந்துட்டு டென்டக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாப்பில். டென்டக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து அப்படியே இந்த இடத்துக்கு இப்படி அட்டாச் ஆகிப்பார். அட்டாச் ஆகி அப்படி இந்த இடத்துல அப்படி அட்டாச் ஆகி லோக்கோமோட் ஆகிட்டே இருப்பார். ஸோ இந்த இடத்துக்கு போனால் டென்டக்கல்ஸ் இப்படி இது பண்ணி விட்டு தரையில் அட்டாச் பண்ணிடுவார். அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டான பாடியாக மாறி அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் மூமெண்ட்டை வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இது வந்து எங்கே நடக்குதுன்னா நம்மளோட ஹைட்ராவில் வந்து நடக்குது. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் லிம்ஸ், அதாவது கால், கை, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் ஃபார் சேஞ்சஸ் இன் பாடி போஸ்டர் as well as locomotion as well. The above observation suggests that movements and locomotion cannot be studied separately. இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு லோக்கோமோஷனே மூவ்மெண்ட்டே தனித்தனியாக பிரித்து படிக்க முடியாது, ரெண்டுமே ஒன்று சேர்ந்தது தான். பட் ஒரு லோக்கோமோஷன்னா எப்படி போயிருக்கும், மூவ்மெண்ட்னா எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. The two may be linked by stating all locomotions are movement, but all movements are not locomotions. இப்போ ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட் தேவைப்பட்டிருக்கும். இதே நீங்கள் வாயை மூடிட்டு உங்கள் நாக்கை வந்து மேலே கீழே இதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் லோக்கோமோட் ஆகிருக்க மாட்டீங்க. அது லோக்கோமோஷனாக எக்ஸாக்டாக வெளியவும் தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் உங்களுக்குள்ள மூவ்மெண்ட்டு தான் நடந்திருக்கே தவிர லோக்கோமோட் நடக்கலை. அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு லோக்கோமோஷன் நடந்திருந்தாலே அது கண்டிப்பாக வந்து மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னா அது எக்ஸாக்ட்லி நீ நாட் டு பி ஏ லோக்கோமோஷன். ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு நடந்திருக்கு அப்படின்றத எந்தவித கட்டாயமே இல்லவே இல்லை. ஸோ இதெல்லாம் அக்கார்டிங் டு தான் வச்சு தான் இதை வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், நம்ம முன்னாடி காலத்தில் வந்து எதுக்கு இந்த லோக்கோமோஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபுட்டு, ஷெல்டர், மேட்டிங் அதை விடுத்துருங்க. ஓகே, சூட்டபிள் ப்ரீடிங் கிரவுண்ட்ஸு, ஃபேவரபிள் கண்டிஷன்ஸு, இந்த மாதிரி
தேவைக்கு ஏற்ப நம்மளோட சுயநலமான யூஸுக்காக தான் நம்மளும் இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து சயின்டிஃபிக் பேசிஸில் இப்படிலாம் இருக்குன்றதை பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ். அமீபாய்டு மூமெண்ட்டு, சீரியல் மூமெண்ட்டு, மஸ்குலர் மூமெண்ட்டு, 3 டைப் ஆஃப் மூமெண்ட் தான் நம்மளோட ஹியூமன் பாடியில் எக்ஸிபிட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இன் அவர் பாடி, மேக்ரோஃபேஜஸு, லூக்கோசைட்ஸு இன் பிளட் எக்ஸிபிட் அமீபாய்டு மூமெண்ட். அமீபாய்டு மூமெண்ட்ன்றது எக்ஸாக்ட்லி அமீபான்றது ஒரு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி இருக்கும். அமீபான்றது எப்பயுமே வந்துட்டு ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி இருக்குமா. இது வந்து இதே மாதிரி இருக்கிற இந்த மேக்ரோஃபேஜஸாக இருக்கட்டும், லூக்கோசைட்ஸாக இருக்கட்டும், இவனுங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேக்ரோஃபேஜஸாக இருக்கட்டும், லூக்கோசைட்ஸாக இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமீபாய்டு மூமெண்ட்டை வந்து எக்ஸிபிட் பண்ணுது. அமீபாய்டு மூமெண்ட்னா ஒரு ஃபால்ஸ் ஃபீட், சூடோபோடியா அப்படின்னு சொல்லுவோம். சூடோபோடியா வந்து ஃபால்ஸ் ஃபீட்டுன்னு சொல்லுவோம், பொய்யான கால்கள் மாதிரி. இது இங்கேருந்து இப்போ நம்ம எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் சின்ன வயசில் ஒரு நாஸ்டாலஜிக்கான மெமரிஸ்லாம் உங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. லைக் இந்த செவுத்தில் வந்து பூமருக்கு சிவிங்கமுக்கு வாங்குறப்போ இந்த மாதிரி விரல் மாதிரி இருக்கிற மாதிரி கொடுத்து ஒட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் மூமெண்ட், அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒட்டி அது ஒரு மாதிரி அக்லியாக ஒட்டியிருக்கும். அந்த மாதிரி ஒட்டி 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 அது பொய்யான கால்கள் மாதிரி வந்து இந்த வெனோம், இந்த ஸ்பைடர்மேன் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெனோம் நகரமில் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை வந்துட்டு இந்த அமீபாய்டு மூமெண்ட் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அஃபெக்டட் பை சூடோபோடியா ஃபார்ம்டு பை ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம் இன் அமீபா. ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம் எப்படி நடக்கும் அதே மாதிரி தான் ஆஸ் இன் அமீபாவில் அந்த மாதிரி தான் நடக்கும். சைட்டோஸ்கெலிட்டல் எலமெண்ட்ஸ் லைக் மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ் இன் அமீபாய்டு மூமெண்ட். ஸோ இது வந்துட்டு டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. பட் இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சைட்டோஸ்கெலிட்டல் எலமெண்ட்ஸ் லைக் மைக்ரோஃபிலமெண்ட்ஸ். சைட்டோபிளாசமும் ஸ்கெலிட்டனும் சேர்ந்தது தான் சைட்டோஸ்கெலிட்டன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சைட்டோஸ்கெலிட்டல் எலமெண்ட்ஸ் லைக் மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் வந்து என்னது ஒரு சைட்டோஸ்கெலிட்டன். அது வந்துட்டு அமீபாய்டு மூமெண்ட்டில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலி ஒரு மூமெண்ட் நடக்குன்னா நமக்கு ஒரு எலும்பு தேவைப்படும். இங்கே எலும்பு மாதிரி எது ஆக்ட் ஆகுது, போன் மாதிரி எது ஆக்ட் ஆகுது, சைட்டோஸ்கெலிட்டல். அதாவது சைட்டோபிளாசமே போன் மாதிரி ஆக்ட் ஆகுது, அதனால தான் வந்து சைட்டோஸ்கெலிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் மைக்ரோஃபிலமெண்ட்ஸ். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ciliary movement occurs in most of our intertubular organs like ciliated epithelium. The coordinated movements of cilia the trachea helps us to removing dust particles and some of the foreign substances inhaled along with the atmospheric air. Passage of ova through the female reproductive tract is also facilitated by the ciliary movement. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ciliary மூமெண்ட்னா நீங்கள் ஜென்ரலாக இன்ஸ்டாகிராம் வீடியோவில் யூடியூப் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா இந்த ciliary மூமெண்ட்னா அப்படியே ஒரு அலை மாதிரி அப்படி உள்ளே இருக்கிறது அடுத்தது கொண்டு போய் அப்படியே வந்துட்டு என்கல்ஃப் பண்ணுற மாதிரி. இது வந்துட்டு பேரமிசியம். அது எப்படி போகுதுங்களா பார்த்தீங்கன்னா தெரியுது. இதே இதில் வந்து பாருங்கள், அடுத்து ciliary movement. Cilia are small, slender, and hair-like structures. தம்பி இவ்வளோலாம் தேவையில்லைப்பா. நமக்கு தேவையில்லை. ஸோ ciliary movement வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Surrounding two central microtubules. Called cilia, as well as goblet cells, can be found in the lining of the respiratory tract called the respiratory. So this is called ciliary movement. புரிஞ்சா லைவ் பார்த்துட்டு இருக்கிற தோழர்களே, புரிஞ்சதா எப்படி ciliary movement எப்படி இருக்குது அப்படின்னு? ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டிங்கன்னா நான் அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவேன். சட்டு சிம்பிளாக வந்துட்டு நம்ம ஜம்முன்னு பார்த்து போயிடலாம். ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். நான் முன்னாடி காமிச்ச வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசேஜ் ஆஃப் ஓவம் பார்த்திங்க அப்படின்னா இது இந்த மாதிரி மூமெண்ட் வழியாக அந்த ciliary மூமெண்ட் பார்த்திங்களா, அந்த மாதிரி மூமெண்ட் வழியாக தான் போய்
இங்கே பார்த்தீங்கன்னா Hair-like cells called cilia, as well as goblet cells, can be found in the lining of the respiratory tract called the respiratory epithelium. Goblets தெரியுதா சிலியர் மூமெண்ட். இந்த சிலியர் மூமெண்ட் மூலிமா தான் ஓவம் வந்துட்டு அப்படியே வந்து ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் த சிலியர் மூமெண்ட் ஆஃப் ஓவா. Right now, billions of microscopic hairs are waving inside you. Quietly they move eggs and sperm along their journey, but smoking... புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் நம்ம பாடியில் இருக்கிற டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. சிலியர் மூமெண்ட் நான் கோர்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த டியூபுலர் ஆர்கன்ஸ், அதாவது த்ரக்கிட்ஸு அது செல்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் பிளான்ட்டுக்கு இதுக்கு போயிட்டேன். த்ரக்கியா அந்த மாதிரி இதில் இடத்துலையே பார்த்தீங்கன்னாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுக்கும். ஓகேவா? இதெல்லாம் சிலியர் மூமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு மசில்னால் என்ன? சீலியம் ஃப்ளாஜெல்லாம் வந்துட்டு அவுட் க்ரோத்ஸ் ஆஃப் த செல் மெம்பரைன்ஸ் இருக்குது. பிளாஸ்மா மெம்பரைன் இருக்கும், பிளாஸ்மா மெம்பரைன் இருக்கும். பிளாஸ்மா மெம்பரைன் மேலே செல் மெம்பரைன் இருக்கும். அந்த செல் மெம்பரைனோட எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் வந்துட்டு சீலியன் ஃப்ளாஜெலா. இது வந்து செல் யூனிட் ஆஃப் லைஃப்பில் வந்து தெளிவாக படிச்சிருப்பீங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், ஃப்ளாஜெலல் மூவ்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்விம்மிங் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் வாட்டர் கெனல் சிஸ்டம் இந்த ஸ்பாஞ்சஸ் அண்ட் லோகோமோஷன் இந்த ப்ரோட்டிஸ் லைக்ஸ் யூக்ளினா. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைக் 1 செகண்ட் கைஸ், லாக் ஆகுதுன்னு நினச்சேன், இது இல்லை, ஃபைன். ஃப்ளாஜெலர் மூவ்மெண்ட் வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்குது. ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃப்ளாஜெலர் மூவ்மெண்ட்டில் தான் போகும். இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளாஜெலர் மூவ்மெண்ட்டில் இப்படியே போகும். அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பின்னிங் மூவ்மெண்ட்டில் போகும். அதை வந்து ஸ்பெர்மட்டோசோவா ஃப்ளாஜெலர் மூவ்மெண்ட்டில் தான் போகும். ஃப்ளாஜெலர் மாதிரி இப்படியே இந்த மாதிரி வேவில் தான் போகும். அதே மாதிரி வாட்டர் கெனல் சிஸ்டம், ஸ்பாஞ்சஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கெனல் சிஸ்டம் வந்து ஆஸ்டியா அப்படின்ற ஒரு சின்ன சின்ன போஸ் இருக்கும். அது வழியாக எடுத்து அந்த மாதிரி அதோட மூவ்மெண்ட்லாம் இருக்கும். அந்த மாதிரி லோக்கோமோஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ப்ரோட்டிஸ் லைக் யூக்ளினா, லோகோமோஷன் ஆஃப் ப்ரோட்டிஸ் லைக் யூக்ளினா, இது எல்லாமே வந்து ஃப்ளஜரல் மூவ்மெண்ட் தான் இருக்கும். நெக்ஸ்ட், மசில் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ தட் இஸ் மீசோடெர்மல் இன் ஆரிஜின். அனதர் மீசோடெர்மல் இன் ஆரிஜின் நம்ம பார்த்தது வந்து ஹார்ட் பார்த்துருப்போம். ஹார்ட் வந்துட்டு மீசோடெர்மல் இன் ஆரிஜின். மசில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ, மீசோடெர்மல் ஆரிஜின். 40 to 50% ஆஃப் த பாடி வெயிட் ஹியூமன் அடல்ட் கான்ட்ரிபியூட்டட் பை மசில்ஸ். ஒரு மனுஷனோட அடல்ட்டு ஹியூமனோட மசில்ஸ் வெயிட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 40 to 50% இருக்கும். மிச்சம் இருக்கிறது வந்து போன்ஸோட வெயிட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளியரா? தே ஹாவ் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் எக்ஸைட்டபிலிட்டி, கான்ட்ராக்டபிலிட்டி, எக்ஸ்டென்சிபிலிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. இது வந்து இந்த ரிமோட் வச்சுக்கோங்க. ட்ரிபிள் காலேஜ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எலாஸ்டிசிட்டி, எக்ஸ்டென்சிபிலிட்டி, எக்ஸைட் ஆக முடியும். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் இந்த அடுத்த போர்ஷன்ஸில் அடுத்த சப்ஸ்கிரிப்ஷன் டாப்பிக்கில் பார்த்தா தெரியும், ஒரு எக்ஸைட்டேஷன் நடக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல தோற்றம்னா அந்த உணர்வு தான் எக்ஸைட் ஆகுறதுன்னு சொல்கிறாங்க. அந்த உணர்வு வந்து எக்ஸைட் ஆகுதா? ஸோ அதனால் எக்ஸைட்டபிலிட்டி. எலாஸ்டிசிட்டி, உங்கள் கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியுது, எலாஸ்டிசிட்டி வருது. எக்ஸ்டென்சிபிலிட்டி, கையை நீட்டுறீங்க, ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகுது, புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்டென்சிபிலிட்டி இருக்குது, எலாஸ்டிசிட்டி இருக்குது, கான்ட்ராக்டபிலிட்டி, கையை மடக்கிறப்ப கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா சிம்பிளாக கையை காலை அசைச்சு பாருங்கள். எலாஸ்டிசிட்டி இருக்குது. காதெல்லாம் மடக்க முடியுது, காதெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா மடக்க முடியுது, எலாஸ்டிசிட்டி இருக்குது. எக்ஸைட் ஆகுதா? தொட்ட உணர்வு இருக்கா? எக்ஸைட் ஆகுறோம். கான்ட்ராக்ட் ஆகுதா? மடக்க முடியுது. எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு 4 டிக் பண்ணிட்டு வந்துடணும். ஹியூமன் ஃபிசியாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்கன்னா நம்மளே ரிலேட் பண்ணி யோசிச்சிங்கனாலே போதும். மசில்ஸ் ஹேவ் பீன் கிளாசிஃபைட் யூசிங் டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா பேஸ்ட் ஆன் லொக்கேஷன், அப்பியரன்ஸ், நேச்சர் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் தேர் ஆக்டிவிட்டீஸ். பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் இந்த மாதிரி வச்சு கேட்டிருந்தான், எதெல்லாம் வச்சு கிளாஸிஃபை பண்ணுவோம். அதனால இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். எதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து இது பண்ணுவோம், லொக்கேஷன் வச்சு இது பண்ணுறோம், அப்பியரன்ஸ் வச்சு பண்ணியிருக்கிறோம், அண்ட் தென் நேச்சர் ஆஃப் தேர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதெல்லாமே வந்து பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தேர் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்கெலிட்டல், விசரல், கார்டியாக். ஸ்கெலிட்டல் மசில்ஸ்ன்னு இருக்குது, விசரல் மசில் இருக்குது, கார்டியாக் மசில்ஸ் இருக்குது. 3 டைப்பில் வந்து நம்ம கேட்டகரி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்கெலிட்டல் மசில் பார்த்துடலாம். ஸ்கெலிட்டல் மசில் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஸ்கெலிட்டல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த பாடி. தே ஹேவ் ஸ்ட்ரைப்டு அப்பியரன்ஸ் அண்டர் த மைக்ரோஸ்கோப். ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யாரும் படிக்கலாம் தெரியாமல் தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது இந்த போர்ஷன்ஸ் வந்துட்டு எங்கே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரல் ஆர்கானிசம்ஸ் அப்படின்ற அந்த சாப்டரில் தனியாக கொடுத்துருப்பாங்க இதோட டயக்ராம்லாம். இங்கே வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. இங்கே பார்த்துடலாம்.
ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட த்ரீ டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இந்த டயக்ராம் வச்சு அந்த ஹெக் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கார்டியாக் மசில் இருக்குது, ஸ்கெலட்டல் மசில் இருக்குது, ஸ்மூத் மசில் இருக்குது. ஸோ ஸ்மூத் மசில் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த வித கோடு கூட எந்தெந்த வரி வரியாக தெரியல. ஸ்கெலட்டல் மசிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் வரி வரியாக இருக்குது. இதே ஸ்மூத் மசிலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரி எதுவுமே இல்லை, ஜஸ்ட் பிளாங்காக இருக்குது. ஸ்கெலட்டல் மசில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. கார்டியாக் மசில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரான்ச்சாக டிவைடாக இருக்குது. ஆனால் இதுலேயும் வந்து கோடு இருக்குது. கோடு தெரியுதா? ஸ்மூத் மசில்ஸில் கோடு இல்லை, ஸ்கெலட்டல் மசில்ஸ்லேயும் கார்டியாக் மசில்ஸ்லேயும் கோடாக தெரியுது. அட் த சேம் டைம் ஸ்கெலட்டல் மசில் வந்து அடுக்கி வச்ச மாதிரி ஒரே மாதிரி சிமிலர் பேட்டர்னில் இருக்குது. கார்டியாக் மசில் வந்து பிரான்ச்சாக இருக்குது. டயக்ராமேட்டிக்காக விஷுவலாக புரிஞ்சிருச்சா அப்படிங்குவாங்க. ஸ்கெலட்டல் மசில்ஸ் ஆர் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் ஸ்கெலட்டல் காம்பனன்ட்ஸ். ஸ்கெலட்டல் மசில்ஸில் எங்கே இருக்கும்? ஸ்கெலட்டல் காம்பனன்ட்ஸ், எலும்போட இருக்கிற மசில் தான் வந்து ஸ்கெலட்டல் மசில்ஸ்னு சொல்கிறோம். இதே ஸ்ட்ரைப்டு அப்பியரன்ஸ், ஸ்ட்ரைப்டு தான் ஒன்றும் இல்லை, கோடு இருக்கிறது வந்து ஸ்ட்ரைப்டு அப்பியரன்ஸ்னு சொல்கிறாங்க அண்டர் மைக்ரோஸ்கோப். அண்ட் ஹென்ஸ் they are called striated muscles. As their activities are under voluntary control of the nervous system, they are known as voluntary muscles too. இதே வாலண்டரி மசில்ஸ்னு சொல்கிறோன்னா, இப்போது உங்களோட கையை அப்படி கை நீட்டி, நான் நீட் எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணிவிட்டு டாக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை இப்படி தூக்குங்க அப்படின்னா உங்களால் கையை தூக்க முடியுது. உங்களால் வாலண்டியராக கையை தூக்க முடியுது. உங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் அதை வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் வந்து வாலண்டரி மசில்ஸ்ன்னு சொல்கிறோம். புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு, இது வந்து டேரெக்டாக நர்வஸ் சிஸ்டமோட கண்ட்ரோலில் இருக்குது. நர்வ்ஸ் எல்லாத்தையும் உங்களால் நர்வ்ஸ் தான் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது, அவ்வளோதான். நெக்ஸ்ட், they are primarily involved in locomotor actions and changes of body postures. நீங்களாம் யோசிச்சு பாருங்கள், காலை இங்கேருந்து எடுத்து வச்சு தான் ஸ்கூலுக்கு போவீங்க, காலேஜுக்கு போயிருக்கீங்க, வெளியே எங்கேயோ போயிருக்கீங்க. உங்கள் ஆள் வந்து விட்டு போன ஆள்கிட்ட போய் கையெடுத்து கும்புற கெஞ்சிருக்கு, அந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லேயும் உங்களோட கைகள் கால்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இது எல்லாமே வந்து லோக்கோமோட்டரி ஆக்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ண முடியுது. ஜென்ரலி யூ கேன் யூஸ் இட் ஆஸ் ஃபார் லோக்கோமோட்டரி ஆக்ஷன்ஸ் ஆர் பாடி சேஞ்ச் ஆஃப் பாடி பொசிஷன்ஸ். ஒரு பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறப்போ, ஒரு டான்ஸ் ஆடுறீங்க, அந்த மாதிரி பரதநாட்டிய கலைஞர்கள்லாம் இருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஆடுறப்போ உங்களுக்கு வந்து போஸ்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே விசரல் மசில்ஸ், விசரல்னா இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கிற மசில்ஸ், இன்னர் வால்ஸ் ஆஃப் ஹாலோ விசரல் ஆர்கன்ஸ் லைக் அலிமெண்ட்ரி கேனல், ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மசில்ஸ் பேர் வந்து விசரல் மசில்ஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து எந்த ஸ்ட்ரையசன்ஸ் இருக்காது. நம்ம முன்னாடி காமிச்ச மாதிரி ஸ்ட்ரையசன்ஸ் இருக்க எந்த கோடுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்மூத் அண்ட் அப்பியரன்ஸ். ஹென்ஸ் they are called ஸ்மூத் மசில்ஸ், நான் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். சிம்பிளாக நான் வச்சுக்கணும். தெரியுதா? ஸ்கெலட்டல் மசில்ஸ் வந்து கோடாக தெரியுது, கார்டியக் மசில்ஸ் வந்து கோடாக தெரியுது. ஆனால் ஸ்மூத் மசில்ஸ் பாருங்கள், ஏதோ அப்பி வச்ச பேஸ்ட் மாதிரி கலராக அப்படியே டிசைனாக தெரியுறதால கோடுகள் தெரியாது. புரிஞ்சில்ல? இந்த மாதிரி மண்டையில் இருக்கும். இது வந்து லைனாக மனப்பாடம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரையேட்டட், நான் ஸ்ட்ரையேட்டட், இட்ஸ் திஸ் அது சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த எதுவும் கன்ஃபியூஸ்லாம் வேண்டாம். சிம்பிள் டம்ஸ். கோடு வந்திருக்கு, இங்கே கோடு வரல, அவ்வளோதான். தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நாட் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். இப்போ டக்குன்னு கூப்பிட்டு உங்களோட வயிற்றை, இப்போ கையை தூக்குற மாதிரி வயிற்றை கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கி வைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட வெளியில் இருக்கிற அந்த ஸ்டொமக் தான் உங்களால் அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களோட உள்ளே இருக்கிற அந்த ஹாலோ ஆர்கன்ஸ், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இதை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. இப்போது கிட்னி பக்கத்தில் இருக்க அந்த சதையை கொஞ்சம் நவுத்துப்பா அப்படின்னா உங்களால் முடியாதுல்ல. ஸோ அதனால் இட் இஸ் கண்ட்ரோல் ஆஃப் நர்வஸ் சிஸ்டமில் இருந்தாலும் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் வாலண்டியராக நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. therefore known as involuntary muscles. They assist, for example, transportation of food through digestive tract and gametes through the genital tract. இப்போ ஸ்பெர்ம்ஸ் வந்து ட்ராவல் ஆகி போகிறதுக்காகவும் இல்லை சாப்பாடு ட்ராவல் ஆகி போகிறதுக்காகவும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ண முடியுமே தவிர அதனால் லோக்கோமோட்டாக ஆக முடியாது. அதனால் வாலண்டியராக ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. as the name suggests, கார்டியாக் மசில்ஸ். கார்டியாக் மசில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிரான்ச்சிங் பேட்டர்னில் இருக்கும். தெரியுதா? பிரான்ச்சிங் பேட்டர்னில் இருக்குது. கார்டியாக் மசில்ஸ் வந்துட்டு பிரான்ச்சிங் பேட்டர்னில் இருக்குது. டு ஃபார்ம் கார்டியாக் மசில் பேஸ்ட் ஆன் அப்பியரன்ஸ், கார்டியாக் மசில்ஸ் ஆர் ஸ்ட்ரையேட்டட். அப்பியரன்ஸ் வைஸ் பார்க்குறப்போ கோடாக இருக்குது. தேர் இன்வாலண்டரி இன் நேச்சர். என்னடா நீ தான் சொன்ன ஸ்ட்ரையேட்டடாக இருந்துச்சுன்னா வாலண்டியர் ஃபங்க்ஷன்ஸுக்கு மூவ் பண்ண முடியுன்றதை ஸ்கெலிட்டல் மசில் வச்சு சொன்னேன். ஆனால் இங்கே என்ன இருக்குது? இங்கே தான் அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. கார்டியாக் மசில் வந்துட்டு ஸ்கெலிட்டல் மசில் மாதிரி இருந்தாலும் அதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹார்ட்டை லைட்டாக அப்படி அசைச்சு காட்டுங்க, தூக்கி காட்டுங்கன்னா முடியாதுல்ல. ஸோ இட்ஸ் அப்பியரன்ஸ் வைஸாக பார்த்தா ஸ்ட்ரையேட்டடாக இருந்தாலும் இதனால் வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸை வந்து வாலண்டியர் ஆக்ஷன்ஸை பண்ண முடியாது. as the nervous system do not control their activities directly. டேரெக்டாக அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் அப்படி நம்மளோட
ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் அது லைக் என்ன சொல்கிறது skeletal muscle பற்றி கொடுத்துருக்காங்க. skeletal muscle understand இந்த mechanism of concentration each organized skeletal muscle in our body makes a muscle சொல்லி கொடுத்துருக்காங்களா. and number of muscle bundles or fascicles held together commonly by the collagenous connective tissue called fascia. ஆமாம், அதில் நான் பாட்டு நடத்திக்கிட்டே இருக்கேன். 1 செகண்ட். உங்கள் எல்லாத்துக்கு புரியுதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதுவரை ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? Is there is any doubt? ஆல் கிளியர், டன். இப்போ வந்து இந்த ஃபேசிக்கல்ஸ் இதெல்லாம் இது பண்ண வேண்டாம். ஒரு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு மேகி பேக்கெட் இருக்குது. இந்த மேகி பேக்கெட் என்னன்னு சொல்கிறோம்? மசில் பண்டில், அதாவது ஃபேசிக்கல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஈச் ஆர்கனைஸ்டு skeletal muscle in our body is made up of number of muscle bundles or fascicles held together by a common collagenous tissue layer called fascia அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ என்ன பார்க்கலான்னா, இப்போ வந்துட்டு ஒரு மேகி பேக்கெட் வந்து இருக்குது. உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? மேகி சின்ன சின்னதாக மேகி வந்துட்டு எப்படி இருக்கும்? தனித்தனியாக இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு மேகி பேக்கெட்டுக்குள்ளே இருக்குது. புரிஞ்சா? இந்த மேகி பேக்கெட்டை வந்து என்ன சொல்கிறாங்க? ஃபேசிக்கல்ஸ், அதில் மசில் பண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிற மசில் அந்த அதாவது அந்த நூடுல்ஸ் அந்த ஒவ்வொன்றா இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு பீஸுமே வந்து என்ன சொல்கிறாங்க? மசில் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஜென்ரலாக நீங்கள் வந்து சிம்பிளாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிற டேர்ம். இங்கே வந்து ஃபேஷியா அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஒரு 4 மேகி பேக்கெட் 5 மேகி பேக்கெட் எடுத்துருக்கீங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து அட்டைப்போட்டியில் அப்படியே ஒரு மொத்தம் பேக் பண்ணி கொடுப்பாங்கல்ல. இந்த அட்டைப்போட்டிக்கு பேர் தான் வந்து ஃபேஷியா. மசில் பண்டில்ஸ் ஆர் ஃபேசிக்கல் ஹெல்டு டுகெதர் காம்பனஸ் பை த கொலாஜினஸ் கனெக்டிவ் டிஷ்யூ லேயர் கால்டு ஃபேஷியா. கொலாஜினஸ் கனெக்டிவ் டிஷ்யூ மனசிலாயோ? கொலாஜினஸான கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும், தட் இஸ் கால்டு ஃபேஷியா. ஈச் மசில் பண்டில் கண்டெய்ன்ஸ் நம்பர் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ். இந்த மேகி பேக்கெட்டுக்குள்ளே மேகி இருக்கும். அந்த மேகியில் இருக்கிற ஒவ்வொரு ஃபைபர் தெரியுதா? ஒவ்வொரு நூடுல்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து மசில் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மசில் ஃபைபர்ஸ் இஸ் லைன்டு பை பிளாஸ்மா மெம்பரைன் கால்டு சார்கோலெமா என்க்ளோசிங் த சார்கோபிளாசம். இங்கே வந்து சார்கோபிளாசம்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்போ பிளாஸ்மா மெம்பரைன் இருக்குல்ல, அதை வந்து சார்கோலெமான்னு சொல்கிறாங்க. மனசில் ஆகி ஓகே பர்க்கா ஓகே ஃபைன். இப்போ லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் இருக்கும், புரோட்டோபிளாசம் இருக்கும். புரோட்டோபிளாசம்குள்ளே சைட்டோபிளாசம் இருக்கும். சைட்டோபிளாசம்ன்ற எப்படி ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு ஃப்ளூயிடாக இருக்கும். வணக்கம் தலைவி. ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? இங்கே வணக்கம் சொல்லிவிட்டு அங்கே மறந்துட்டேன். ஏன்டா நடுவில் வந்து ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு போயிட்டீங்க. எங்கடா விட்டேன்? இங்கே விட்டேன். ஓகே, இப்போ வந்து புரோட்டோபிளாசம் இருக்குது. புரோட்டோபிளாசம்குள்ளே சைட்டோபிளாசம் இருக்கும். சைட்டோபிளாசம் ஃபுல்லாக லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பிளாஸ்மா மெம்பரைன் வந்து சார்கோலெமான்னு சொல்கிறாங்க. அப்போது சார்கோபிளாசம்குள்ளே என்ன இருக்கும்? சைட்டோபிளாசம் இருக்கும். அந்த சைட்டோபிளாசமை வந்துட்டு சார்கோபிளாசம்னு சொல்கிறாங்க. சிம்பிள். புரிஞ்சா? ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணி மண்டைக்குள்ளே போட்டு குழப்பிக்க வேண்டாம். சார்கோலெமா, சார்கோபிளாசம் இது தனித்தனி டேர்ம்ஸாக படிச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ஏலியன் ஸ்பீசிஸ் மாதிரி தெரியும். பிளாஸ்மா மெம்பரைன் இங்கே சார்கோலெமா அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாஸ்மா மெம்பரைனுக்குள்ளே என்ன இருக்கும்? சைட்டோபிளாசம் இருக்கும். சைட்டோபிளாசம் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க? சார்கோபிளாசம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். டன்னா. நெக்ஸ்ட்டு, மசில் ஃபைபர் இஸ் சின்சைட்டியம் ஆஸ் அ சார்கோபிளாசம் கண்டெய்ன்ஸ் மெனி நியூக்ளியை. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இப்போ மசில் ஃபைபரு, இப்போ நான் மசில் ஃபைபர் காட்டுறேன். ஓய் காய்ஸ், வெரியாகுது காய்ஸ்.
ஓகே, இப்போ இது வந்து ஒரே ஒரு நூடுல் மட்டும் எடுத்துக்கோங்க. இதிலே பார்த்திங்கன்னா 3-4 நியூக்ளியஸ் தெரியுது. எல்லா இடத்துலையும் கச்ச நிறைய நியூக்ளியஸ் தெரியுது. இதுக்கு பேர் தான் சின்சைட்டியம். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட நியூக்ளியஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சின்சைட்டியம்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்டு மெனி நியூக்ளியை. தட் இஸ் வை திஸ் இஸ் கால்டு சின்சைட்டியம். சார்கோபிளாசம் வந்துட்டு சின்சைட்டியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், தட் இஸ் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஒன்றும் இல்லைங்க, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எல்லாத்தையும் சார்கோபிளாசம் தான் சொல்லுவாங்க. பிளாஸ்மா மெம்பரேனா சார்கோபிளாசம், அதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமா சார்கோபிளாசம், பிளாஸ்மா மெம்பரேனா சார்கோலிமா, சைட்டோபிளாசமா சார்கோபிளாசம், எல்லாத்தையும் இங்கே சார்கோ தான் சொல்ல போகிறாங்க. அதுக்கு அதே பேரை வச்சுருந்தா குறைஞ்சி போயிருக்கேன் நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது. இது கண்டுபிடிச்சா அவன் மட்டும் செருப்பு கழட்டி அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் டென்ஷன் ஆகும். பட் இருந்தாலும் இங்கே எல்லாத்தையும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை வந்து சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஏதாச்சும் ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா ஜென்ரலாக பேசிக் சைட்டோபிளாசமே, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், புரோட்டோபிளாசமே, அந்த மாதிரி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை எப்படி அதில் வந்து சார்கோபிளாசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துட்டிங்கன்னா சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமு, சார்கோபிளாஸ்மிக் மெம்பரேனு, சார்கோபிளாசமு, சார்கோலெமா அப்படின்ற மாதிரி எல்லாமே நாங்கள் வந்துடும். சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து மசில் ஃபைபர் இஸ் அ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் கால்சியம் அயான்ஸ். இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் அ மசில் ஃபைபர் is presence in large number of parallel arranged filaments in a sarcoplasm called myofilaments or myofibrils. Each myofibril has an alternate ஓகே, இது எல்லாமே சேர்த்து ஒரு சின்ன கான்செப்ட் தான், ஒரே கான்செப்ட் தான். இதை நான் வந்து டைரெக்டாக உங்களுக்கு நானே எக்ஸ்பிளைன் பண்ணி இது ஒவ்வொன்றா வந்து புரியுறதோட ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா it will be easier for you also understanding this concept. Muscles are composed of muscle fibers, which in turn are made of repetitive functional units called sarcomeres. Each sarcomere contains many parallel overlapping thin actin. இப்போது இது வந்து ஆக்டின்னு சொல்கிறாங்க. ஆக்டின் இருக்குது. ஆக்டின் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஜிக்ஸாக்காக இங்கே இருக்குதா, இந்த ஜிக்ஸாக் லைன்ஸோட கனெக்ட் ஆகிருக்குது. ஆக்டின் வந்து நீங்கள் ஜிக்ஸாக் லைன்ஸோட கனெக்ட் ஆகிருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ஜிக்ஸாக் லைன்ஸோட ஆக்டின் வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்குது. ஓகே, ஃபைன். And thick myosin filaments. நடுவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ், நடுவில் ஒரு செங்கல் மாதிரி அது வந்து மூவ்மெண்ட்டே ஆகாது. ஆக்டின் வந்து மயோசின் வந்து எப்பவுமே மூவ்மெண்ட் ஆகாது, ஆக்டின் தான் மூவ்மெண்ட் ஆகும். The muscle contracts when these filaments slide past each other, resulting in a shortening of the sarcomere and thus the muscle. This is known as the sliding filament theory. Cross-bridge cycling forms the molecular basis for this sliding movement. Muscle contraction is initiated when muscle fibers are stimulated by a nerve impulse and calcium ions are... nerve impulse வரப்போ calcium ions வந்து ரிலீஸ் ஆகும். calcium ions வந்து ரிலீஸ் ஆகிறது அதுதான் இங்கே வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, கால்சியம் அயான்ஸ். சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் வந்து சோர்ஸ் ஆஃப் கால்சியம் அயான்ஸ். இப்போது இந்த இடத்துல கால்சியம் அயான்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறப்போ இந்த நர்வ் எண்டிங்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு சிக்னல் வருது. அப்போது கால்சியம் அயான்ஸ் ரிலீஸ் ஆகும். கால்சியம் அயான்ஸ் போய் the troponin units on the actin myofilaments are bound by calcium ions. The binding displaces tropomyosin along the myofilaments, which in turn exposes the myosin binding sites. At this stage, the head of each myosin unit is bound to an ADP and a phosphate molecule remaining from the previous muscular contraction. The myosin heads release these phosphates and bind to the actin myofilaments via the newly exposed myosin binding sites. The two myofilaments glide past one another, propelled by a head-first movement of the myosin units, powered by the chemical energy stored in their heads. As the units move, they release the ADP molecules bound to their heads. The gliding motion is halted when ATP molecules bind to the myosin heads, thus severing the bond between myosin and actin. The ATP molecules are now decomposed into ADP and phosphate, with the energy released by this reaction stored in the myosin heads, ready to be used in the next cycle of movement. The myosin heads resume their starting positions along the actin myofilament and can now begin a new sequence of actin binding. The presence of further calcium ions will trigger a new cycle.
ஃபிலமெண்ட் தேடி. புரிஞ்சா? ஏடிபி வரும், இதாகுது. ஸோ இதுதான் வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தேடி. இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகேவா? டன்னா? Adjacent to one another, synaptic bulb of an axon terminal and muscle fiber connect. Muscle fibers are composed of many myofibrils. A myofibril contains contractile units called sarcomeres. Sarcomeres run adjacent to one another down the length of the myofibril. Each sarcomere consists of alternating thick and thin protein filaments, giving skeletal muscle its striated appearance. The muscle contracts when these filaments slide past each other. The thick filaments are myosin, which are anchored at the center of the sarcomere, called the M line. The thin filaments are composed of the protein actin, which are anchored to the Z lines on the outer edges of the sarcomere. Because the actin filaments are anchored to the Z lines, the sarcomere shortens from both sides when actin filaments slide along the myosin filaments. Although the action between the filaments is described as sliding, the myosin filament actually pulls the actin along its length. The cross bridges of the myosin filaments attach to the actin filaments and exert force on them to move. This action is known as the sliding filament mechanism of muscle contraction. In this model, the sarcomeres shorten without the thick or thin filaments changing in length. A contraction begins when a bound ATP is hydrolyzed to ADP and inorganic phosphate. This causes the myosin head to extend and can attach to a binding site on actin, forming a cross bridge. An action called the power stroke is triggered, allowing myosin to pull the actin filament toward the M line, thereby shortening the sarcomere. ADP and inorganic phosphate are released during the power stroke. The myosin remains attached to actin until a new molecule of ATP binds. ஓ சாரிடா, நான் பேசுகிறது வீடியோ வரப்போ கேட்கலையா? ஃபைன். ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக நீங்கள் பார்த்த வரைக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் விஷுவலாக பார்த்துட்டீங்க, அதை அப்படியே இப்போ இமேஜின் பண்ணி படிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்கிறாங்க. மசில் ஃபைபர் வந்து கால்சியம் அயன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி இருக்குது. இது வந்து எதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இருக்குது? A characteristic feature of a muscle fiber present in a large number of parallel arranged filaments, sarcoplasm called myofilaments or myofibrils. Each myofibrils have alternate dark and light bands on it. A detailed study of myofibril has been established in the striated appearance. It is due to distribution of two important proteins, actin and myosin. ஒன்றும் இல்லை, இப்போ இது வந்து ஒரு கலரில் இருக்குது, இது ஒன்று இன்னொரு கலரில் இருக்குது. ஸோ இதை ஒன்று மேலே அடுக்கி இருக்கிறதுனால தான் கோடான ஒரு அப்பியரன்ஸ் தெரியுது. அதனால தான் இது வந்து ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் அப்படின்ற ஒரு பேரும் வந்திருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு ஓகே, the light bands contain actin. It is called I band or isotrophic band, whereas a dark band is called A band or anisotrophic band, contains myosin. இதுவரை கிளியர் தானே? எந்த கன்ஃபியூஸ் இல்லைல்ல? சிம்பிள்ரா. எப்பயுமே வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த சாப்டர் வந்துட்டு இது பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் இந்த சாப்டர் கொஸ்டின் வந்துட்டு இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்டு மயோசின் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வரைஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது வந்து ஜெட்லைன், 2 ஜெட்லைனை போட்டுருங்க. 2 ஜெட்லைனை போட்டு நடுவில் இன்னொரு கோடை போடுங்க. எம்லைன் வந்துடுது. சரி, ஓகே. அடுத்து வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்டினை வரைஞ்சி விடுங்க. இந்த இடத்துல ஆக்டின் இருக்கும், நடுவில் வந்துட்டு மயோசின் இருக்கும். அவ்வளோதான். இது வந்து ஏ பேண்டு. இங்கே சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் ஒரு எப்பவுமே டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. ஐ பேண்ட்னா பாருங்கள், ஜஸ்ட் ஐசோட்ராஃபிக் பேண்ட், ஒரே மாதிரி இருக்க பேண்டு, தட் இஸ் கால்ட் ஐசோட்ராஃபிக் பேண்ட். நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தேன், பட் வேண்டாம், கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன். இன் லைட் பேண்ட்ஸ் கண்டெயின் ஆக்டின் இஸ் கால்ட் ஐ பேண்ட் ஆர் ஐசோட்ரோஃபிக் பேண்ட். ஐசோட்ரோஃபிக் அப்படின்னா என்னது? ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐ பேண்ட் என்ன சொல்கிறாங்க? ஐசோட்ரோஃபிக் பேண்ட். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறதும் ஆக்டின் தான், இங்கே இருக்கிற ஆக்டின் தான், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த சேஞ்சஸ் இல்லை. அதனால தான் இங்கே வந்துட்டு ஐசோட்ரோஃபிக் பேண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வேற டார்க் பேண்ட், இது வந்து லைட் கலரில் இருக்குது, பார்த்தீங்கன்னாலே தெரியும் லைட் கலரில் தான் இருக்குது, நாட் அ டார்க் கலர். ஸோ இட் இஸ் கால்டு லைட் பேண்டுன்னு சொல்லலாம், ஐசோட்ரோஃபிக் பேண்டுன்னு சொல்லலாம், ஐ பேண்டுன்னு சொல்லலாம். புரிஞ்சா? இது வந்து ஆக்டின் அப்படின்னு சொல்கிறோம். இதே மயோசின் டார்க் பேண்டு வந்து ஏ பேண்டுன்னு சொல்கிறாங்க. ஆன்ஐசோட்ரோஃபிக் பேரில் இங்கே எடுத்துருப்பாங்க பாருங்கள், ஐ பேண்டு ஐசோட்ரோஃபிக்னால ஐ பேண்டுன்னு எடுத்திருக்காங்க.
ஆனோசோட்ரோஃபிக் பேண்ட்னால ஏ பேண்டுன்னு எடுத்திருக்காங்க. ஏ பேண்ட் கண்டெய்ன்ஸ் மயோசின் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இது ஏன் வந்துட்டு ஏ பேண்டுன்னு சொல்கிறாங்க? ஆன்ஐசோட்ரோஃபிக் இந்த இடத்துல பாருங்கள். இப்போ இந்த ஏ பேண்ட் எடுக்கிறீங்க, இந்த இடத்துல ஆக்டினும் இருக்குது, மயோசின் இருக்குது. ஒரே மாதிரி கிடையாது. ஆக்டின் வேறு, மயோசின் வேறு. ஆக்டின் வேறு மாதிரி இருக்குது, மயோசின் வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஐசோனா என்ன? சிமிலர். ஐசோனா சிமிலர். இங்கே வந்து சிமிலாரிட்டியே இல்லை. சிமிலர் இல்லாதனால இது வந்து ஆன்ஐசோட்ரோஃபிக் பேண்ட், தட் இஸ் கால்ட் ஏ பேண்ட். இங்கேருந்து புரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல ஐ பேண்டு போடணும், இந்த இடத்துல ஏ பேண்டு போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராப்பராக கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, both the proteins are arranged as a rod-like structures parallel to each other and also longitudinal axis of the myofibrils. longitudinal axisல இருக்குது. ட்ரான்ஸ்வர்ஸ்னால் செங்குத்தா, ட்ரான்ஸ்வர்ஸ் இப்படி இது பண்ணுவோம். ட்ரான்ஸ்வர்ஸ்னால் இப்படி இருக்கும். சாரி, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். லாஞ்சிடியூட்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. both the proteins are arranged as a rod-like structures. எல்லாமே ரெண்டுமே ப்ரோட்டீன் தான் மறந்துடாதீங்க. both the proteins are arranged in the rod-like structures parallel to each other. ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேரலாக இருக்கும். ஆல்சோ லாஞ்சிடியூட்னல் ஆக்சிஸில் இருக்குது. ஒன்று பேரலாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் தின்னர் ஆஸ் கம்பேர்ட் டு த மயோசின் ஃபிலமெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து தின்னாக இருக்குது, இது வந்து திக்காக இருக்குது. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து தின் ஃபிலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, மயோசின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து திக் ஃபிலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அடுத்து கொடுத்துருப்பாங்க, திக் அண்ட் தின் ஃபிலமெண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. The center of the each I band is elastic fiber called Z line. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கோடு இருக்குல்ல, இதை வந்து Z லைன்னு சொல்லுவாங்க. சாரி, இந்த கோடு சாரி. The center of the each I band is elastic fiber called Z line. Z line வந்துட்டு எலாஸ்டிக் ஃபைபராக இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. Z லைன் வந்து எலாஸ்டிக் ஃபைபராக இருக்கும். ஸோ எங்கே விட்டோம்? ஆன்ஐசோட்ரோபிக். ஒன் செகண்ட். இப்போது ஐசோனா சிமிலர் புரிஞ்சா? அது புரிஞ்சில்ல. ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா சிமிலர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, வெயிட், பக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, ஒரு பையன் இருக்கிறான். ரெண்டு பேர் ஒரு பொண்ணு இருக்குது, இன்னொரு பொண்ணு இருக்குது. ரெண்டு பொண்ணுங்க வந்து நடந்து அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாங்க. ஓகே, வாஷ்ரூம்குள்ளே போகிறாங்க. அவர் நார்மலாக போயிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சேம் ஜெண்டர், ஒரே மாதிரி இருக்காங்க. அப்பியரன்ஸ் வைஸ்லேயும் சரி, கேரக்டர்ஸ் வைஸ்லேருந்து என்ன ஜெண்டரை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவங்க ரெண்டு பேரும் ஃபீமேல் தான். எண்ட் ஆஃப் தி டே தே ஆர் ஃபீமேல்ஸ். ஓகே, இதே வந்துட்டு ஆனோசோட்ரோபிக்னா ஒரு ஆண் மகனும் ஒரு பெண் மகளும் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்ட்ரூம்குள்ளே போக முடியுமா? போக முடியாது இல்லை. ஸோ அவங்க வந்து ஆன்ஐசோட்ரோபிக், நாட் அலவுட். ஆன்ஐசோட்ரோபிக், இந்த அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க? நாட் அலவுடு, அலோவ் பண்ணாதது. இந்த சிமிலராக இல்லாது, டிஸ்சிமிலர், ஒரே மாதிரி இருக்கிற இடத்துல தான் அலோவ் பண்ண போகிறாங்க. ஸோ டிஸ்சிமிலராக இருக்காங்க அப்படின்ற இடத்துல இதாக இருக்கும். இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு நல்ல மண்டைக்குள்ளே ஏறணும் அப்படின்னா, ஐபன்ஸு கமிட்டடாக இருக்கிறாங்க, எல்லோரும் வந்து கமிட்டடாக இருக்காங்க, ஜோடியாக ஒரே மாதிரி இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது. இப்போது நீ மட்டும் நான் ஒண்டிக்கட்டையாக போக போகிறேன், இவன் வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன்னா செருப்பு கட்டி இடிப்பாங்க. நீ ஒண்டிக்கட்டை ஒன்றே வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? புரிஞ்சில்ல? ஸோ ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா, ஒரே மாதிரி கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஐசோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஆக்டின் வந்துட்டு ரவுண்டாக இருக்குது. இதே மயோசின் வந்துட்டு ஒரு ராடு மாதிரி இருக்குது. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு கேரக்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவங்களோட ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதனால் வந்து இவங்க ஃபங்க்ஷன்ஸும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல, இவங்க கேரக்டரிஸ்டிக் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல, இவங்க அப்பியரன்ஸ் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. அதனால இவங்க வந்துட்டு ஆன்ஐசோட்ரோபிக்னு சொல்லுவாங்க. ஐசோனா சிமிலர், ஆன்ஐசோனா ஐசோ இல்லாமல் இருக்குது, ஒரே மாதிரி இல்லாமல் இருக்குது. அதனால வந்து ஆன்ஐசோட்ரோபிக். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் புரியலாம் கேளுங்க. இன்னும் நல்லா செருப்பில் அடித்த மாதிரி 4 எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன். சரி, அந்த சிரிப்பு மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். என்னடா சிரிப்பு இது கழுக்குன்னு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரி, ஓகே, ஃபைன். புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், அடுத்த டாபிக் போயிடலாம். டப்ப டப்புன்னு.
ஆல் டன்னா புரிஞ்சுதா? அதாம்மா பேண்டை யூஸ் பண்ணல. இங்கே பாரு, இது ஐசோட்ரோஃபிக். இங்கே பாரு, இது வந்து ஆனோசோட்ரோஃபிக். புரிஞ்சு? சாரி, இது வந்து ஆக்டின் ஃபிலமெண்ட், இது வந்து ஆக்டின் ஃபிலமெண்ட்டு, இது வந்து மயோசின் ஃபிலமெண்ட். அந்த டயக்ராமில் பார்க்குறப்போ இதை பாரு, இவன் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரு, இவன் ஒரு மாதிரி இருக்கான். இவன் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், இவன் ஒரு மாதிரி இருக்கான். இப்போது இந்த இடத்துல ஐ ஜோன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே நிமிஷம் இருங்க. ஐ பேண்டுன்னு ஒரு ஜோன் எடுத்திருக்காங்க. இந்த ஜோனில் பார்த்தோன்னா இந்த ஜோனில் ஃபுல்லாமே வெயிட். இந்த பேண்ட் இருக்குல்ல, இந்த பேண்டு ஃபுல்லாமே வேறு எந்த இன்டர்ஃபியரும் இல்லாமல் இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற இது மட்டும் தான் இருக்குது. நடுவில் வேறு எந்த இன்டர்ஃபியரும் இருக்காது. வேறு யாருமே இல்லை. இவன் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்கான். அதனால் வந்து ஐசோட்ரோஃபிக் பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து ஏ பேண்டு, இந்த இடத்துல ஆக்டினும் இருக்குது, மயோசினும் இருக்குது. புரிஞ்சா? இந்த இடத்துல வந்துட்டு ஆக்டின் ஐசோட்ரோஃபிக்கில் இது மட்டும்தான் இருக்கிறான். இப்போ ஆன்ஐசோட்ரோஃபிக்கில் ஆக்டினும் இருக்கிறான் ப்ளஸ் மயோசினும் இருக்கிறான். இவன் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இவன் தான் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிறது. இந்த டார்க் அந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கிறது. ஓகேவா? புரிஞ்சா? ஓகே, ஃபைன். ஸோ அதனால தான் இங்கே ஒரே மாதிரி இருக்கிறனால ஐசோட்ரோஃபிக், டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்னால இது வந்து ஆனோசோட்ரோஃபிக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, the center of the each I band is elastic fiber called Z line. Center of the each I band. இப்போது 2 I band, இது ஒரு I band, இது ஒரு இதே மாதிரி இன்னொரு I band இருக்கும். எங்கே கிடக்கும்? ஒரே நிமிஷம் இருங்க. The center of the each I band is an elastic fiber called Z line. இது வந்து ஒரு I band, இது வந்து ஒரு I band. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து Z லைன். புரிஞ்சா? கிளாரிஃபையா? இது ஒரு ஐ பேண்டு, இது ஒரு ஐ பேண்டு. இவனுக்கு ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து Z லைனு. ஸோ இட் இஸ் கால்ட் Z லைன் விச் பைசெக்ட்ஸ். ரெண்டுத்தையும் வந்து நடுவில் செங்குத்தாக பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தின் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் ஃபிரிம்லி அட்டாச்டு டு Z லைன். திக் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் A band are also held together by the middle of the band by thin fibrous membrane called M line. ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. தின் ஃபைப்ரஸ் எதுக்கு வருது, எலாஸ்டிக் ஃபைபர் எதுக்கு வருது, தின் ஃபைப்ரஸ் எதுக்கு வருது, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தின்னான ஃபிலமெண்ட்ஸ், இங்கே ஆக்டின் வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ரிம்லி சும்மா பேருக்கு இங்கே வந்து லைட்டாக அட்டாச் ஆகிருக்கு, லைட்டாக ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரிம்லி அட்டாச்சுன்னு சொல்கிறாங்க. பை Z லைனோட இந்த ஏ பேண்ட் வந்துட்டு ஐ பேண்ட் வந்து Z லைனோட ஒட்டி இருக்குது. இதே ஏ பேண்டு பார்த்திங்கன்னா நடுவில் அப்படியே வந்து தின் ஃபைபரஸான மெம்பரைனால் ஒட்டி இருக்குது. ஹெல்ட் டுகெதர், எல்லாம் ஒன்றா இருக்கிறது. எப்படி இது இந்த ஏ பேண்ட் எல்லாம் ஒன்றா எப்படி இருக்குது, இந்த எம் லைன் இருக்குது பார்த்திங்களா, செங்குத்தா ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி எம் லைனால் அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், திஸ் இஸ் த எம் லைன். இதில் தான் வந்து இந்த மயோசின் ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் ஆகிருக்குது. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, த ஏ பேண்ட்ஸ் அண்ட் ஐ பேண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு ஆல்டர்னேட்லி த்ரூஅவுட் த லென்த் ஆஃப் த மயோஃபைபிள்ஸ். மயோஃபைபிள்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அதே தூரத்துக்கு ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே டார்க் இருக்குது, இங்கே லைட் இருக்குது. அகெயின் லைட் இருக்குது, டார்க் இருக்குது. டார்க்கு இந்த மாதிரி வந்துட்டு த்ரூ அவுட் த மயோஃபைபரல், அதாவது இந்த மேகி நூடுல்ஸ் இருக்குன்னா நூடுல்ஸை சுற்றி ஃபுல்லாகவே வந்து அலாங் அந்த டைரெக்ஷனில் அப்படியே ஆல்டர்னேட்டாக இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த போர்ஷன் ஆஃப் த மயோஃபைபரல் பிட்வீன் டூ சக்ஸசிவ் Z லைன்ஸ் இஸ் கன்சிடர் அஸ் அ ஃபங்க்ஷனல் யூனிட். இப்போது 2 Z லைன், இது ஒரு Z லைனு, இது ஒரு Z லைனு, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த யூனிட் தான் வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஃபங்க்ஷனல் யூனிட், அந்த ஃபங்க்ஷனல் யூனிட் பேர் சார்கோமியர் அப்படின்றது பேர். சார்கோமியர் ஃபங்க்ஷனல் யூனிட்டுக்கு பேர் சார்கோமியர். ஃபங்க்ஷனல் யூனிட் ஏதோ கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இவங்களே தனியாக ஃபங்க்ஷன் ஆவாங்க, இவங்களே தனியாக வந்து வேலைப்பாடு நடக்கும். இதுக்குள்ளேயே நல்லா இதுதான் தனியாக ஃபங்க்ஷனல் யூனிட். கிட்னியில் எப்படி வந்து நெஃப்ரான்ஸ் ஃபங்க்ஷனல் யூனிட்டோ இந்த இடத்துல இந்த சார்கோமியர் தான் ஃபங்க்ஷனல் யூனிட். தட் மஸ்ட் பி நோ டவுட், ரைட்?
in resting stateல வந்துட்டு edges of thin membranes of the either side of the thick filaments are partially overlap the free ends of the thick membranes leaving the central path of the இப்போது ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ இந்த டயக்ராம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க 2 பேரும் அப்படியே ஜாயின் ஆகாமல், இவங்க 2 பேர் வந்து ஜாயின் ஆகாமல் இருக்க ஸ்டேட் வந்துட்டு ரெஸ்டிங் ஸ்டேட்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்டிங் ஸ்டேட்டில் வந்து ஹெச் ஜோன்ற ஒரு ஜோன் வந்துட்டு இருக்கும். நடுவில் இந்த காவா பேர் வந்து வெற்றிடம், காலிடம் வந்து ஹெச் ஜோன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வரை கிளியர்னால் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ட்ராக்டைல் புரோட்டீன்ஸ் இதை பார்த்துட்டு மெக்கானிசம் பார்க்கலாம். ஆல் கிளியரா? ஆல் கிளியர்னா சொல்லுங்கள், டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் போய் ஜம்முன்னு முளைக்க வச்சுட்டு வந்துடலாம். ஆல் கிளியரா? புரிஞ்சுதா? எனி டவுட்? இஸ் தேர் இஸ் எனி டவுட்? ஓகே, டன், கிளியர். சரி, ஓகே, ஃபைன். மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ட் இங்கே இருக்குதா? சாரி, ஆக்டின் வந்து தின் ஃபிலமெண்ட்டுன்னு சொன்னோம், மயோசின் வந்து திக் ஃபிலமெண்ட்னோம். இப்போ தின்னா என்ன, திக் ஃபிலமெண்ட்னா என்ன அப்படின்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது ஜஸ்ட் இங்கே நான் டயக்ராம் வச்சு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே வந்து ஒரு செயின் யோசிக்கும், இந்த குண்டு குண்டாச்சு, இந்த அது என்ன சொல்கிறது, பாசி செயினில் போட்டிருப்பீங்களா, அதில் ஒரு பீடு, அந்த ஒரு பாசி இருக்குல்ல, அந்த ஒரு பாசி வந்துட்டு குளோபுலர் ஆக்டின் ஜி ஆக்டின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பாசி எடுத்து வச்சுருக்கீங்க, இன்னொரு பாசியும் அதே மாதிரி டிஎன்ஏ மாதிரி அப்படியே சுற்றி வச்சுருக்கீங்க, ஓகேவா? இதுக்கு நடுவில் வந்து ஒரு ரோப் மாதிரி சுற்றி வருது டபுள் சைடில். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக அந்த இதுக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ரோப் மாதிரி எடுத்துருக்கீங்க. ஸோ ஒரு பாசிக்கு பேர் வந்து குளோபுலர் ஜி ஆக்டின்ஸு. இதே இந்த மொத்த பாசி மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா பாசி மாலைன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி இங்கே வந்து எஃப் ஆக்டின். இதே அந்த கயிறு யூஸ் பண்ணுறீங்களா, கயிறு வந்துட்டு இங்கே ட்ரோப்போமயோசின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே வாங்க. The filamentous actins helically wound each other. F actins is a polymer of monomeric globular actins. இந்த இடத்துல மோனோமெரிக் அப்படின்னா ஒரே மாதிரியான விஷயத்தில் நினைக்கிறது. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நோ டிஃப்ரென்சஸ், நோ அதர் ப்ரோட்டீன்ஸ், எல்லாமே ஒரே மாதிரியான ப்ரோட்டீன். மோனோமெரிக் ஜி குளோபுலர் ஆக்டின்ஸ்னால் ஆனது. 2 filaments of another protein, tropomyosin, also run close to F actin throughout the length. ஸோ F actins வந்துட்டு throughout the length வந்துட்டு இதாகுது. ட்ரோப்போமயோசின் எஃப் ஆக்டினை சுற்றி பக்கத்துலேயே வந்து அப்படியே ஒட்டி போயிட்டே இருக்குது. இதுதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது உங்களுக்கு இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். A complex protein called troponin is distributed at the regular intervals in the tropomyosin. In the resting state, subunit of tropomyosin masks the active binding set of actin filaments. ஒன்றும் இல்லை, இந்த செயினில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே காம்ப்ளெக்ஸான ப்ரோட்டீன்ஸ், இது எல்லாமே வந்து சிம்பிள் ப்ரோட்டீன்ஸ், சிம்பிளாக ஒரே மாதிரி இருக்க ப்ரோட்டீன்ஸு எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸான ப்ரோட்டீன்ஸ்க்கு பேர் வந்து ட்ரோப்போனின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணால் மாஸ்க் பண்ணியிருக்குது, மறைச்சி வச்சுருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு முகமுடி போட்டிருக்கீங்க, இந்த முகமுடி கழட்டினீங்கன்னா தான் நீங்கள் யாருன்ற உங்களோட குணம் தெரியும். ஸோ இப்போ ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கேன், மாஸ்க் போட்டிருக்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட நீ யார் அப்படின்னு தான் கேட்பாங்க. நீங்கள் இந்த மாஸ்க்கு கழட்டிட்டிங்க அப்படின்னா, நீ நம்ம ஆள்றா, நம்ம எதிரிடா அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ மாஸ்க்கை போட்டிருக்க வரைக்கும் நீ யார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ட்ரோப்போனின் வந்து இவன் யாருன்ற ஐடென்டிட்டியை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குது. எதுக்கிட்டேருந்து, இவங்ககிட்டேருந்து, இந்த ஆடு பாம்பி அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குல்ல, இதுக்கிட்ட இருந்து வந்து இவனை வந்து கொஞ்சம் மாஸ்க் பண்ணி வச்சுருக்கு, மறைச்சி வச்சுருக்கு ட்ரோப்போனின். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மயோசினை பற்றி பார்ப்போம். இவன் வந்து ஆக்டினை பார்த்தாச்சு. இப்போ மயோசின் இஸ் a thick filament, is also polymerized protein. Many monomeric proteins called meromyosins constitute one thick filament. Each meromyosin has 2 important parts: a globular head with a short arm, a tail. A former being is called heavy meromyosin and the later is called light meromyosin. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக தெரியுது, இந்த அதே அந்த ஆக்டின் வந்துட்டு அப்படியே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஏதோ
துளிரூட்ட மாதிரி இருக்குது, ஏதோ புல் மாதிரி முளைச்ச மாதிரி இருக்குது, ஏதோ கட்டை மாதிரி இருக்குது, அந்த ராடில் போய் ஏதோ முளைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களா, இந்த ஒவ்வொரு முளைச்ச ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர். அந்த இதில் ஒரு பெரிய ராடில் இந்த மாதிரி வந்து ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் இது, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து மயோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மீரோமயோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. மயோசின் வந்து மோனோமர். மோனோமரில் பார்த்திங்கன்னா சிங்கிளாக சொல்லணும்னா மோனோமர், மயோசின், மோனோமர் எல்லாமே இப்படியே மயோசின், நிறைய மயோசின் சேர்ந்து இந்த மீரோமயோசின். இதில் பார்த்திங்கன்னா இது 2 பாகமும் பிரிச்சிருக்கிறாங்க. தலைப்பகுதி ஒன்று மொத்தமாக, அப்புறம் வந்துட்டு பாடி பகுதி ஒன்று. ஸோ இதை ஹெட்டை வந்துட்டு ஹெவி மீரோமயோசின், ஏன்னா இது ஹெவியாக இருக்குது, ரொம்ப பல்ஜாக இது மாதிரி பெருசாக இருக்குது, அதுதான் ஹெவி மீரோமயோசின். இது வந்து லைட் மீரோமயோசின். ஸோ இப்படி 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஹெட்டில் வந்து 2 இது இருக்குது. இது வந்து ஆக்டின் பைண்டிங் சைட்ஸு, இது வந்து ஏடிபி பைண்டிங் சைட்டு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2026 இப்போது டயக்ராம் கொடுத்து கேட்குறான், இது என்ன சைட்டு, இது என்ன சைட்டு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ண சொல்லியிருக்கான். கீழே இருக்கிறது தான் வந்து ஏடிபி பைண்டிங் சைட்டு, மேலே இருக்கிறது வந்து ஆக்டின் பைண்டிங் சைட்டு. ஆக்டினோட பைண்ட் ஆக போகுது. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது இப்படி வந்துருன்னா இது மாஸ்க் ஆகுது, இந்த இடத்துல அப்படியே அட்டாச் ஆக போகுது ஆக்டின் பைண்டிங் சைட்டு. இது வந்து ஏடிபி பைண்டிங் சைட்டு. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது ஹெட்டு, இது கிராஸ் ஆம், சின்னதாக இருக்கிறது வந்து கிராஸ் ஆம்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இது. நெக்ஸ்ட் த heavy miromyosin component, that is a head and the short arm project outwards in the regular distances in the angle from which the surface of polymerized miromyosin filament is known as cross arm. The globular head is active ATPase enzyme and the binding sites are அதுதான் ஒன்றும் பெருசாக கொடுக்கல. இப்போ இந்த மாதிரி வெளியில் நீட்டிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி நீட்டிட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து கிராஸ் ஆர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறுக்க கைகள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது மொத்தமாக வந்து மீரோமயோசின் சொல்கிறாங்க. ஆக்டின் ஃபிலமெண்ட் இருக்குது, ஏடிபி பைண்டிங் சைட் வந்துருக்கு, ஆக்டின் பைண்டிங் சைட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஓகே, பக்கா கிளியர் அப்படின்னா வந்து மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் வந்து போகலாம். இதை வந்து நான் லைன் பை லைன் படிக்க மாட்டேன், கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லிடுவேன். ஏன்னா நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது நான் அந்த கான்செப்ட் அப்படியே நீங்கள் பேராகிராஃபாக ரீட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கும். எல்லாமே கிளியர்னா சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். ஒன் செகண்ட் கைஸ், சார்ஜ் மட்டும் போட்டுக்கிறேன். ஆல் கிளியர் தானே? ஓகே டன். ஒரே நிமிஷம் இருங்க, சார்ஜ் மட்டும் போட்டுக்கிறேன். சார்ஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் 17 தான் இருக்குது. ஒரே நிமிஷம். ஓகே 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 ஃபைன், கண்டினியூ பண்ணலாம்.
மெக்கானிசம் மசில் கான்ட்ராக்ஷன். இது வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரின்னு சொல்லுவாங்க. ஸ்லைடிங் ஆஃப் தின் ஃபிலமெண்ட்ஸ் ஓவர் திக் ஃபிலமெண்ட்ஸ். ஸ்லைடிங் ஆஃப் தின் ஃபிலமெண்ட்ஸ் ஓவர் திக் ஃபிலமெண்ட்ஸ். தின் ஃபிலமெண்ட்ஸ் ஓவர் திக் ஃபிலமெண்ட்ஸ். சிம்பிள் இங்கிலீஷ் தான். திக் ஃபிலமெண்ட்ஸ் இருக்குது, திக் ஃபிலமெண்ட் ஓவர் மேலாப்பில் ஓவர் இதில் நடக்குது, ஸ்லைடிங் நடக்குது. தின் ஃபிலமெண்ட் வந்து ஸ்லைடாகி வருது. ஸோ இது வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரின்னு சொல்லுவாங்க. தின் ஃபிலமெண்ட்ஸ் ஓவர் திக் ஃபிலமெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மசில் கான்ட்ராக்ஷன் இஸ் இனிஷியேட் பை த சிக்னல்ஸ் பை த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வழியாக மோட்டார் நியூரான். மோட்டார் நியூரான் வழியாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து சிக்னல் வந்து வரும். மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னலாக வரும். இப்போ இந்த மோட்டார் நியூரான் அலாங் வித் த மசில் ஃபைபர்ஸ் கனெக்டட் டு த கான்செப்ட் த மோட்டார் யூனிட். த ஜங்ஷன் பிட்வீன் த மோட்டார் யூனிட் அண்ட் த சார்கோலம் ஆஃப் த மசில் ஃபைபர் இஸ் கால்டு நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் ஆர் மோட்டார் எண்ட் பிளேட். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிக்னல்ஸ் இந்த மாதிரி வருது, வந்து இந்த மாதிரி ரீஜனில் வருது, மோட்டார் நியூரான் பிளேட் இருக்கும். இந்த இடத்துலேருந்து இப்படி ட்ராவல் ஆகும். இதெல்லாம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும் எப்படி நடக்குது அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா a junction between motor neuron and the sarcolemma of the muscle fiber called neuromuscular junction or motor end plate. A neural signal reaching this junction releases neurotransmitter acetylcholine, which generates an action potential in the sarcolemma. This spreads through the muscle fiber, causes a release of calcium ions into the sarcoplasm. Increase in calcium ions leading the binding of calcium ion with subunit of troponin, actin filaments, and thereby remove the masking sites of மயோசின். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை யாரும் இப்போ டச் பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மாதிரி சிக்னல் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து இந்த மோட்டார் யூனிட் எண்ட் பிளேட்டுக்கு வரும். மோட்டார் யூனிட் எண்ட் பிளேட்டுக்கு வந்தோடனே என்ன ஆகும்னா சார்கோலேமாவில் வந்து கால்சியம் அயன்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். கால்சியம் ப்ளஸ் அயன்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இவன் படப்பட்ட ரிலீஸ் ஆகி உள்ளே போக ஆரம்பிச்சிருவான். இவன் கால்சியம் அயன்ஸ் ரிலீஸ் ஆகிறப்போ வந்து என்ன ஆகும்னா இப்போ இந்த ட்ரோபோனின் இருக்காங்க. இந்த கால்சியம் அயன் வந்தோடனே கால்சியம் அயன்ஸு இவனும் ட்ரோபோனினும் வந்துட்டு சரி ரொம்ப நாள் வந்து லாங் டிஸ்டன்ஸ் லவ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம சன்னமாக அப்படியே வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அவுட்டிங் போயிடுவாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து வெளியில் போக ஆரம்பிச்சோன்னே சரி ஒரு நாள் தானே பேபி அப்படின்னு சொல்லிட்டு மாமா குட்டி மாதிரி நான் வந்து அட்டாச் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்துட்டு இப்போ சரி அவங்க 2 பேரும் போயிட்டு வரட்டும், நம்ம 2 பேர் இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வடக்கு ரீல்ஸில் வரும்ல, ஒரு பொண்ணும் இன்னொரு பொண்ணாக போனோடனே இன்னொரு பையன் வந்து இன்னொரு பொண்ணாக போவான், அப்புறம் இன்னொரு பொண்ணாக போவோம். அந்த மாதிரி வந்து அந்த இலவு கான்செப்ட் மாதிரி வந்துட்டு கால்சியம் வந்தோடனே இவங்க 2 பேர் போயிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அட்டாச் ஆவாங்க. சரின்னு இவங்க 2 பேர் அட்டாச் ஆனோடனே சரி ஓகே நம்ம டேட்டிங் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. இவங்க 2 பேர் பிரிஞ்சோடனே இங்கே இருக்கிற ஏடிபி இவனை வந்து அடிச்சுட்டு விளக்க மாதிரி ரெடி பண்ண சொல்லி இவனும் ரெடி அடிக்கும். இவங்க 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. இவங்க 2 பேர் ஒன்றா போயிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்படியே இந்த சைக்கிள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபன்னி ப்ராசஸ் தான் இது. சரி வாங்க அது என்னென்னு பார்ப்போம். ஸோ சார்கோலமாவில் வந்துட்டு கால்சியம் ப்ளஸ் அயான்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த கால்சியம் அயான்ஸ் வந்து ரிலீஸ் ஆக வந்துட்டு இவன் சப்யூனிட் ட்ரோபோனினோட போய் அப்படியே அட்டாச் ஆகி ஓடி போயிடுவான். இவங்க 2 பேர் ஓடி போயிட்டாங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ ஓடி போனோன்னா சிம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ மாஸ்க்கை வந்து ஒருத்தவங்க கழட்டினோடனே என்ன தெரியும், சரி இவன் நம்ம ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் போய் அட்டாச் ஆகிறதுக்கான டைம் இதான் பேட்டை பாயிற நேரம்னு சொல்லிட்டு அவர் போய் பாய ஆரம்பிச்சிடுவார். ஸோ இவங்க 2 பேர் அட்டாச் ஆகிடுவாங்க. ட்ரோபோனின் வந்துட்டு பைண்டிங் சைட்டு இது மாஸ்காக இருக்கும். கால்சியம் அயன்ஸ் ரிலீஸ் ஆகும். எப்போ நம்ம யாராவது தொடுறாங்க, யாராச்சும் ஒரு ஸ்டிமுலேஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாஸ்கிங் வந்து அப்படியே விலகி போயிடும், அன்மாஸ்க் ஆகிடும். அன்மாஸ்க் ஆனோடனே இந்த இடத்துல ஆக்டின் பைண்டிங் சைட் இருக்குல்ல, இது போய் இந்த இடத்துல ஒட்டும். இங்கே ஏடிபி பைண்டிங் சைட்டில் வந்து என்ன நடக்குன்றது இங்கே பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இதில் பாஸ்பேட் இருக்கும், ஏடிபி இருக்கும். ஏடிபி ப்ளஸ் பாஸ்பேட், ஏடிபி ப்ளஸ் பாஸ்பேட் தான் சேர்ந்தது தான் வந்துட்டு ஏடிபி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஏடிபி வந்து பிரியறப்போ ஏடிபியாக இருக்கும், இன்ஆர்கானிக் பாஸ்பேட் இருக்கும், எனர்ஜி இருக்கும். ஸோ இப்போ கால்சியம் அயன்ஸ்லாம் போய் இந்த மாதிரி நடந்த உடனே ஆக்டின் ஃபிலமெண்ட் வந்து இப்போ ஓப்பனாக இருக்குது, யாராலும் வரலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டில் யாரும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸை வந்து கொடுக்கும். அந்த வீட்டில் ஸ்பேஸை கொடுக்குற டைமில் இவன் என்ன பண்ணுவான்னா சரி ஓகே இவன் இருக்கிறதெல்லாம் வீட்டில் பூட்டெல்லாம் போட்டுவிட்டு இவங்களை வந்து வெளியே அனுப்பிச்சுட்டு சரி நம்ம 2 பேர் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன், மயோசின் ஹெட்டு போய் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க வீட்டில் யார் இல்லையே இவங்க போய் அட்டாச் ஆகணும் அப்படின்னா இவங்க வீட்டில் இருக்கிற நண்பர்கள் அவங்க அந்த ஏடிபி பாஸ்பேட்டு இவங்கெல்லாம் வந்து நண்பர்கள், இவங்க 2 பேர் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் வந்து வெளியே அனுப்பிச்சுடணும். வெளியே போங்க அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில் போயிடுவாங்க. வெளியில் போனோன்னே இவங்க 2 பேர் அட்டாச் ஆகி இவங்க 2 பேர் குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க. இது அந்த ஸ்டேட்டில் நடந்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சரி
வெளியில் அனுப்பிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க பரதேசிங்க எல்லாம் திருப்பி வீட்டுக்கு வரானுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி அவனுக்கு திருப்பி ஏடிபி வந்து திருப்பி வீட்டுக்கு வருவானுங்க. வீட்டுக்கு வரப்போ என்ன ஆயிருன்னா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அட்டாச்மெண்ட்லேருந்து விலகி அப்படியே பிரிஞ்சு திருப்பி வந்து போயிடுவாங்க. இப்போது ஏடிபி வந்துடுவானுங்க. ஏடிபி வந்ததுக்கப்புறம் சரி பாஸ்பேட் தனியாக, ஏடிபி தனியாக, அவனுங்க 2 பசங்க 2 பேர் சேர்ந்தானுங்கன்னு ஏடிபியாக மாறிடுவானுங்க. இப்போ 2 பாய்ஸ் இருப்பாங்க, 2 பேர் சேர்ந்து வந்து ஒரே கேங்காக மறுபடியும் ஃபார்ம் ஆயிடுவானுங்க. இந்த கேங் வந்ததுக்கப்புறம் இவனுக்கு என்ன வேலை இருக்குது, இவன் அப்படியே பிரிஞ்சு சரி இவனுக்கு 3 பேர்த்தோடு சேர்ந்து இவன் இருப்பான். இப்படியே தான் இந்த சைக்கிள் நடக்கும். இவன் வந்து சிக்னல் கொடுப்பான், கால்சியம் ப்ளஸ் அயன்ஸ் வந்து ட்ரோபோனின். தாயாரை கூப்பிட்டு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அவுட்டிங் போயிட்டாங்க. சரி அவங்க 2 பேர் போனோன்னே வீட்டில் யாரும் இல்லை பேபி அப்படின்னு சொன்னோன்னே இவன் பாஸ்பேட்டு ஏடிபி இவங்க 2 பேரும் மயோசினோட ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு 3 பேர் கேங்காக இருப்பானுங்க. இவனுங்க என்ன பண்ணுவான், சரி நம்ம 2 பேர் சேரணுன்றக்காண்டி இவங்க 2 பேர் அடித்து துரத்தி விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்ருவான். சாரி கேஸ் ஒரு கால் வந்துருச்சு, வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன், லெட்ஸ் கண்டினியூ. ஏடிபி சரி பாஸ்பேட்டு சரி இவங்க 2 பேர்த்தையும் வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டு வெளியே துரத்தி விட்டுட்டு இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்ப என்ன ஆகும், சரி ஓகே இவனுக்கு திருப்பி வரானுங்கன்னு தெரிஞ்சோடனே இவனுங்க 2 பேரும் ஒரே கேங்காக ஃபார்ம் ஆகி எல்லோரும் ஒன்றா வந்துட்டு சரி ஓகே எல்லோரும் ஒன்றா குடும்பமாக இருக்கலாம்டா, நம்ம பசங்க தானே நான் எங்கேயுமே போகலான்னு சொல்லி இங்கே ஒரு ஆக்டிங்கை போட்டு திருப்பி இவங்க கூட வந்து ஜாயின் அடிச்சிருவான். இவங்க 2 பேர் திருப்பி தனித்தனியாக இருப்பாங்க. இதே சைக்கிள் தான் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது இஸ் கால்டு ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. இதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதைத்தான் அந்த பேராகிராஃபில் வந்துட்டு ஒரு மாதிரி கொடூரமாக புரியாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நான் இந்த மாதிரி சொன்னதை வச்சு நீங்கள் சிம்பிளாக படிச்சிங்கனாலே புரிஞ்சிடும். இந்த பேராகிராஃப் வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, ஸோ this pulls the attached actin filaments towards the center of the A band. இப்போது இந்த மாதிரி நடக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது ஜென்ரலி this pulls the attached actin filaments towards the center of the A band. இந்த ஜெட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஜெட் லைன் இருக்குது. இப்போ இந்த ஜெட் லைன் இருக்குது, இது 2மே வந்துட்டு க்ளோசர் புல் டு த சென்டர் நோக்கி புல் பண்ணப்படுது. இவனும் சென்டர் நோக்கி புல் பண்ணப்படுறான், இவனும் சென்டர் நோக்கி புல் பண்ணப்படுறான். அதாவது இந்த டயக்ராமேட்டிக் வியூவில் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஜெட் லைனு டுவர்ட்ஸ் இன்னர் சைடு வந்து புல் பண்ணப்படுது. அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திஸ் புல்ஸ் தான் அட்டாச்சு. இப்போ ஒரு கான்ட்ராக்ஷன் நடக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னா திஸ் புல்ஸ் ஆர் அட்டாச்சு ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் டுவர்ட் த சென்டர் ஆஃப் த ஏ பேண்ட். ஏ பேண்டோட சென்டர் நோக்கி அப்படியே நகர்ந்து வருது, அப்படியே வந்து உள்ளக்கா வருது. இந்த ஜெட் லைன்ஸ் அட்டாச்சு டு தீஸ் ஆக்டின்ஸ் ஆர் ஆல்சோ புல்டு இன்வர்ட்ஸ். ஏ பேண்டு வந்துட்டு ஏ பேண்ட் இருக்கான், உள்ளுக்கா வரான். ஜெட் லைனும் உள்ளுக்கா வரான், 2 பேருமே உள்ளுக்கா வரானுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, by causing a shortening of sarcomere, that is called contraction. It is clear from the above steps that during shortening of the muscle, that contraction, I band got reduced. எந்த பேண்ட் ரெடியூஸ் ஆகுது? ஐ பேண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ பேண்டுன்னு இங்கே இருக்கவே இருக்காது, ஒரே மாதிரி இருக்க பேண்ட் இருக்கவே இருக்காது. எல்லாருமே சேர்ந்து இது வந்து மயோசின்னு, இது வந்து ஆக்டினு. இந்த சிங்கிள் கோடு வந்து ஆக்டினு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்டினு மயோசினு 2 பேருமே சேர்ந்துருக்காங்க. தெரியுதுங்களா? ஆக்டினு மயோசினு எல்லோரும் ஒன்றா இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆக்டின் மட்டும் தனியாக இல்லவே இல்லை. இதே கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், ஆக்டின் தனியாக இருக்குது, இங்கே ஒரு ஆக்டின் தனியாக இருக்குது. சேம் வைஸ் மயோசின் வந்து இப்படி இருக்குது. ஸோ உங்களால் இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல முடியும். ஆக்டின் ஜோன் ஐசோட்ரோபிக் ஜோன் வந்துட்டு இருந்துச்சு, ஐசோட்ரோபிக் ஜோன் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த ஸ்டெப்ஸ் கான்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐ பேண்ட்ஸ் காட் ரெடியூஸ், வேறு ஏ பேண்ட்ஸ் ரீட்டைன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ பேண்ட்ஸ் காட் ரெடியூஸ், ஐ பேண்ட் வந்து ரெடியூஸ் ஆனது தெரியும், ஐ பேண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. இங்கே ஐ பேண்ட்ன்றது ஒன்று இல்லவே இல்லை, அதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. வேற ஏ பேண்ட்ஸ் ரீட்டைன் தேர் லென்த், ஏ பேண்ட்ஸ் வந்து ரீட்டைன் தேர் லென்த். இப்போது ஏ பேண்ட் வந்து அதோட லென்த்தை வந்து ரீட்டைன் பண்ணிடுச்சு, ஏ பேண்ட் வந்து அதோட லென்த்தை வந்து ரீட்டைன் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு, த மயோசின் ரிலீசிங் ஏடிபி அண்ட் பாஸ்பேட் கோஸ் பேக் டு லெக்ஸ் ஸ்டேட். எ நியூ ஏடிபி பைண்ட்ஸ் கிராஸ் பீஸ் இஸ் broken. இந்த ஏடிபிஸ் அகைன் ஹைட்ரலைஸ் இந்த மயோசின் பிளா. இதை நான் சொன்னேன், இந்த பேராகிராஃபில் நான் சொன்னது எல்லாமே இருக்கும்.
இதுதான் வந்து அங்கே நடந்திருக்கும். ஓகேவா? அந்த நான் ஓரலாக சொல்லிட்டு இருந்தேன்ல, குழப்பதுனாவா என்னது குழப்பது என்று சொன்னீர்கள் என்றால் அதை ஒன்றும் இல்லை, இங்கே வாங்க. உங்களுக்கு விஷுவலாக காட்டினா தான் புரியும். வெயிட். Sliding filament theory is the mechanism by which muscles are thought to contract at a cellular level. An understanding of the structure of skeletal bundles of muscle fibers, each bundle of muscle fibers contains anywhere from 10 and 100 individual fibers. Each muscle fiber itself contains Sliding filament theory is the If we look at a two lag ஆகிறது. ஒரே நிமிஷம். ஆல் கிளியர். நவ் ஆல் கிளியர். நவ் ஆல் கிளியர். இப்போ எல்லாம் கிளியர் தானே? ஆல் கிளியரா? லேக் ஆகுதா? லேக் ஆகலே இல்லை. நோ லேக். Is there any lag? Any lag இருக்கா? நான் பேசுகிறது கேட்குதா? லேக் ஆகுதா? இஸ் there any லேக் இல்லை. லேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். வாங்க தலை. லேக் ஆகுதா? யாரோ சொல்லுங்கப்பா, லேக் ஆகுதா இல்லையா? லேக் எதுவும் இல்லைல்ல? ஓகேவா? ஃபைனா? ஸோ இப்போ பாருங்கள், ஓகே, நான் பேசுகிறது கேட்குதா? ஆடிபிளாக இருக்கா? நான் பேசுகிறது கேட்குதில்ல? ஆடிபிளாக இருக்குல்ல? கேன் வி கண்டினியூ திஸ்? ஆடிபிளாக இருக்கா? எப்பா டக் சொல்லுங்கப்பா, ஆடிபிளாக இருக்கா? நான் பேசுகிறது கேட்குதா? ஆல் ஓகே, டன். சரி, இப்போ வந்து இது வந்து ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் உங்களுக்கு தெரியுதா? எம் லைன் தெரியுது, மயோசின் தெரியுது, ஆக்டின் தெரியுது, ஜெட் லைன் தெரியுது, எல்லாமே தெரியுதா? ஓகேவா? இப்போது கான்ட்ராக்ட் ஆகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கான்ட்ராக்ட் பண்ணுறோம். கான்ட்ராக்ட் பண்ணி மொத்தமாக கான்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஸோ மொத்தமாக கான்ட்ராக்ட் ஆகிருச்சு. இப்போ தெரியுதா? ஹெச் ஜோன் என்ன இருக்குது, ஏ ஜோன் என்ன இருக்குது? கான்ட்ராக்ட் ஆனால் என்ன ஆகுதுன்னு தெரியுதா? ஸோ இது வந்து நார்மல் ஸ்டேட்டு. நார்மலான ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறப்போ மயோசின் இருக்குது, ஆக்டின் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஜெட்லைன் இருக்குது. இப்போது கான்ட்ராக்ட் ஆகணுன்னா பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு ஜெட்லைன் வந்து உள்ளுக்காக வந்துருச்சு,
ஆக்டினும் 2 ஆக்டினும் எல்லாம் சேர்ந்து ஒரே லைனில் ஒன்றா வந்துருச்சு. ஆக்டினும் உள்ளே வந்திருக்கு, இசட் லைனும் உள்ளே வந்திருக்கு. புரிஞ்சுதா? கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் கான்ட்ராக்ட் ஆகிற அப்போவும் பார்த்தீங்கன்னா there is a difference. தெரியுதா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இது வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா Z லைன் இருக்குது, A லைன் இருக்குது. இப்போது கான்ட்ராக்ட் ஆக அப்படி Z லைன் வந்து கம்மியாயிருச்சு, Z லைன் வந்து உள்ளுக்க வந்துருச்சு, ஆக்டினும் வந்து உள்ளுக்க வந்துருச்சு, M லைனே இப்படி இருக்குது. இதே என்ன சொல்கிறாங்க, இப்போது ஐ பேண்டுன்னு இப்போ ஒன்று சொல்ல முடியுமா? ஐ பேண்ட் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஐ பேண்ட் என்ன இருக்குது? மொத்தமாக கம்மியாக இருக்குது. அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ பேண்டு பாருங்கள் முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கு. கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ பேண்டோட கலர் பாருங்கள், இங்கே ரெட் கலரில் கீழே கொடுத்துருக்காங்களா? கீழே இருக்கிற ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐ பேண்ட் வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ திக்காக எவ்வளோ பெருசாக இருக்குது. இதே வந்து நல்லா கான்ட்ராக்ட் ஆகிறப்போ ஐ பேண்டோட இது வந்து கம்மியாயிருச்சு. திஸ் இஸ் வாட் ஹியர் மென்ஷன்ட். I bands got reduced whereas A band retained their length. I band வந்து கம்மியாக இருக்குது, A band வந்து அதோட லென்த்தை ரீட்டைன் பண்ணியிருக்கு, அதோட மேக்ஸிமலான சைஸை வந்திருக்கு. இதை தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சுதா? ஆல் கிளியரா? இப்போ புரிஞ்சுதா? கிளியரா? டன்னா? சரி, ஓகே டன். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஏடிபி, இந்த லொட்டுலோஸுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு டைம் படித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ கால்சியம் அயன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. இப்போது Z லைன்ஸ் வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்துடுது. இப்போ நான் டயக்ராமெட்டிக்கில் காமிச்சதும் நான் விஷுவலாக இதில் என்ன சொன்னதும் இது எல்லாமே தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போது repeated activation of muscles can lead to accumulation of lactic acid due to anaerobic breakdown of glycogen in them, causes fatigue. ஸோ இப்போ நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரே ஒரு ஃபங்க்ஷனை பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஃபெட்டிக் வரும். லாக்டிக் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்லேருந்து ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனை மாறிடும். ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கிற எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு இந்த மூமெண்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மசில்ஸ் வந்து டயர்டாகி ஃபெட்டிக்னா டயர்டாக ஆரம்பிச்சிடும். அதில் வந்து உங்களுக்கு டயர்டை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இதில் வந்து மசில் கண்டென்ட்ஸ் ரெட் கலரில் இருக்கிற ஆக்சிஜன் ஸ்டோரிங் கண்டென்ட் வந்து மயோக்ளோபின்னு சொல்லுவீங்க. இந்த ரெட் கலரில் மயோக்ளோபின் அதோட பேர்லேயே இருக்குது. மயோனா ஆக்சிஜன், மயோக்ளோபின் கண்டு வந்து ரெட்டிஷ் அப்பியரன்ஸ் இருக்கும். ரெட் கலர் ஆக்சிஜன் இருக்கிறனால ரெட் கலர் இருக்குது. ஏன்னா பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் இருக்கும், அதனால் ரெட் கலரில் அப்பியரன்ஸ் இருக்குது. சச் மசில்ஸ் ஆர் கால்ட் ரெட் ஃபைபர்ஸ். plenty ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்துட்டு இதில் இருக்கும் ஃபார் ஏடிபி ப்ரொடக்ஷன்ஸு. இதெல்லாம் வந்து இந்த ஏரோபிக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அந்த அதர் ஹேண்டு மயோக்ளோபின் விச் இஸ் பேல் இல்லைனா ஒயிட்டிஷ் கலரில் இருக்கும். இது வந்து ஒயிட் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மைட்டோகாண்ட்ரியா வந்து இதில் கம்மியாக இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து அதிகமாக இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அந்த ஆனரோபிக் ப்ராசஸில் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 2 டைப்பில் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ஒரு லைனில் நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஜஸ்ட் இது ஃபார் ரீடிங் பர்பஸ். இதில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ரெட் கலர் இருக்கிறது வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும், ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், இதெல்லாம் தான் இருக்கும். இது ஒயிட் கலர் வந்து சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கெலெட்டல் சிஸ்டம் 4 பேஜ் தான் இருக்குது. 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. நானும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஜஸ்ட் 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. ஷார்ப்பாக 10:30 அகைன் கண்டினியூ பண்ணலாம் நம்மளோட ஸ்கெலெட்டல் மசில்ஸ். சாலிடாக 10:45 இல்லைனா 10:50 முடிச்சிடலாம்.
20 minutes கூட ஆகாது இந்த ஸ்கெல்டன் மசில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஒரு 5 minutes பிரேக் மட்டும் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 10:30 வந்துடுங்க. நானும் வந்துடுறேன். அப்படியே let it be. ஓகே காய்ஸ், கண்டினியூ பண்ணலாமா? வந்துட்டிங்களா? கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ. ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப ப்ராப்பராக போயிருந்தேன் அப்படின்னா ஜாலியாக ஃபன்னாக எல்லாத்தையும் வந்து சிம்பிளாக ரொம்ப டீப்பாக கொண்டு போய் புரிய வச்சுருக்கலாம். இப்போது லாஸ்ட் டைம்ன்றனால குயிக்காக போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபன் எதுவுமே இல்லாமல் ஹெக்டிக்காக ஹரிபரியாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஓகே ஃபைன், இப்படியே நம்ம சுட்டவே போயிடலாம். இப்போதைக்கு அதான் பெட்டர், வேறு ஆப்ஷன் கிடையாது.
ஓகே, நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்கெல்டல் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்கெல்டல் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே, ஃபைன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கெல்டல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா போன்ஸ் இருக்கும், கார்ட்லேஜஸ் இருக்கும். போன் பார்த்திங்கன்னா ஒரு கன்சிடரபிளான மூமெண்ட் வந்து பண்ண முடியும். போன்ஸை வந்துட்டு வி காண்ட் மொத்தமாக அப்படியே வந்துட்டு வெயிட் சாரி ஃபார் பிட் கன்ஃபியூஷன். ஸ்கெல்டன் மசில் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் போன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபியூ கார்ட்லேஜஸ் வந்து இருக்குது. சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் மூமெண்ட்ஸ் ஒன் பை த பாடி. இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ போன் கார்ட்லேஜ்னு 2 இது இருக்குது. 2 இதுவும் பார்ப்போம். போன் வந்துட்டு ஹார்டான மேட்ரிக்ஸாக இருக்கும் டியூ டு கால்சியம் சால்ட். போனில் வந்துட்டு கால்சியம் சால்ட் இருக்கும். இதே கார்ட்லேஜில் பார்த்திங்கன்னா கான்ட்ரைட்டிங் சால்ட் வந்து இருக்கும். போனு அதுக்கப்புறம் கார்ட்லேஜ் இது எல்லாமே வந்து ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. பிளட்டும் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. அதே மாதிரி போனு கார்ட்லேஜ் இது எல்லாமே வந்து ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்மராஸ் அதை சொன்ன மாதிரி போன் வந்து ஹார்ட் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா கால்சியம் சால்ட்னால இருக்கும். கால்சியம்னால உருவானது போன், அதனால தான் இப்படி இருக்குது. அந்த இது வந்து கார்ட்லேஜ் பார்த்திங்கன்னா லைட்லி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது வந்து கான்ட்ரைட்டின் சால்ட்ஸ்னால் ஆனது. ஓகேவா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு ஹியூமனில் வந்துட்டு 206 போன்ஸ் அண்ட் ஃபியூ கார்ட்லேஜஸ் வந்துருக்கு. ஃபியூ கார்ட்லேஜ் இருக்கும், 206 போன்ஸ் வந்துட்டு இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சியல் ஸ்கெலிட்டன், அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஆக்சியல்னால் ஒன்றும் இல்லை, இப்போ உங்களோட மண்டை ஓடு இருக்குது, மண்டை ஓடோட முதுகுத்தண்டு கனெக்டாக இருக்கும். இந்த முதுகுத்தண்டு அப்படியே சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா there is any lag. Is there is any lag now? ஓகே, ஃபைன். இப்போ லேக் இல்லை. ஆக்சியல் ஸ்கெல்டன்னா ஸ்கல் இருக்கும், ஸ்கல்லோட இந்த முதுகுத்தண்டு அப்படியே அட்டாச் ஆகிருக்கும். இது மொத்தமாக சேர்த்து ஆக்சியல் ஸ்கெல்டன் சொல்லுவோம். இப்போ இது சுற்றி சரௌண்டாக இருக்கிற நர்வ்ஸு, இதில் இருக்கிற சரௌண்டிங்ஸ் இது எல்லாமே வந்து அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன் சொல்லுவோம். ஸோ ஆக்சியல் ஸ்கெல்டன் என்ன, அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன் என்னன்னு தெரியும், பார்த்தாச்சுல. இப்போ வந்து நம்ம டீப் டைவ் பண்ணிக்கலாம். டயக்ராம் இம்பார்ட்டண்ட்டு, எதுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்சியல் ஸ்கெல்டன் வந்து 80 போன்ஸ் இருக்கும். ஆக்சியலில் வந்து 80 போன்ஸ் இருக்கும். ஆக்சியல் போன்ஸ் ஆர் 80 போன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆனது மெயின் ஆக்சஸ் ஆஃப் த பாடி. இந்த ஸ்கல்லு, வெர்டெப்ரல் காலம், ஸ்டர்னம், ரிப்ஸு இது எல்லாமே சேர்த்து வந்து ஆக்சியல் ஸ்கெல்டன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஆக்சியல் ஸ்கெல்டன்னு பார்த்துக்கோங்க. ஆக்சியல் ஸ்கெல்டனில் வந்து இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கல் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 செட் ஆஃப் போன்ஸ், கிரேனியல் அண்ட் ஃபேஷியல். கிரேனியல் போன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேஷியல் போன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 22. இதில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல எதுவுமே இல்லை. கிரேனியல் போன்ஸ் வந்து 8 இருக்கும். நான் இப்போ எப்படின்னு அவசியம்னா என்னோடய பேர் வந்துட்டு 14 லெட்டர் இருக்கும். ஹரி ஹர சுதன் 14 லெட்டர், 14 லெட்டர்ஸ் இருக்குதா. ஸோ அதே மாதிரி அழகு, ஃபேஷியல் ரீஜன், முக அழகு 14 போன்ஸ். என் பேரில் 14 லெட்டர்ஸ் இருக்குது, இதில் 14 லெட்டர் இருக்குது அப்படின்னு மாதிரி இமேஜின் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் 8 வந்து பார்த்திங்கன்னா கிரேனியல் போன்ஸ். இது ரெண்டுத்தையும் சேர்த்து 22. இது வந்து ஃபேஷியல் போன்ஸ், இந்த ஃபேஷியல் ரீஜனில் இருக்கிறது. கிரேனியலில் அதுக்கப்புறம் இது குயிக்காக பிரான்ச் பார்த்துருங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃப்ரண்டல், ஆக்சிபிட்டல் காண்டைல், ஆக்சிபிட்டல் போனு, டெம்போரல் போனு என்ன வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்லேருந்து அப்படியே மண்டலுக்கு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பெரேட்டில், ஃப்ரண்டல், சைடில் இருக்கிறது வந்து ஸ்பெனாய்டு போனு, அதுக்கடுத்து கண்ணுக்குழியில் இருக்கிறது எத்திமாய்டு போனு, அந்த அப்படியே அந்த டிப்ஸில் கண்ணோட எஜஸில் இருக்கிறது வந்து லாக்ரிமல் போனு, நேசல் போன் இருக்குது. நேசல் போனு பக்கத்துலேயே வந்து ஜைகோமேட்டிக் போனு, மேக்ஸில்லா மேண்டிபிள் மேலே மேண்டிபிள் கீழே இருக்கும். ஹயாய்டு போன் இருக்குது. இது எல்லாமே இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து யூஷேப்டு ஹயாய்டு போன் இஸ் ப்ரெசன்ட் இந்த பேஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டியில் வந்து இருக்குது. ஈச் மிடில் இயரில் வந்து மேலேஸ் இன்கஸ் டேபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 திங்ஸ் இருக்குது. கலெக்டிவ் கால்டாஸ் இயர் ஆசிகால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கல் ஆர்டிகுலேஸ் வித் த சுப்பீரியர் ரீஜன் ஆஃப் த வெர்டெப்ரல் காலம் விச் ஹெல்ப் த 2 occipital dichondric skull. அட்லஸ், அதுக்கப்புறம் இன்னொரு இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 போன்ஸோட நம்ம ஸ்கல் போன் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஆர்டிகுலேட்னா அட்டாச் ஆகிருக்கும். அந்த ஒரு மாதிரி வந்து அதோட சேர்ந்து இருக்கும். அதனால
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைகாண்டைலிக் ஸ்கல். 2 போன்ஸோட இருக்கனால காண்டைலிக் ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. ஸோ அதனால் டைகாண்டைலிக் ஸ்கல். இது வந்து 2 ஆசிபிட்டல் காண்டைல்ஸ், 2 ஆசிபிட்டல் காண்டைல்ஸ். ஒன்று வந்து அட்லஸ், இன்னொன்று வந்து அது பேர் வந்து மறந்து போச்சு. சாரி கைஸ், செக் பண்ணிடலாம். டூ ஆசிபிட்டல் காண்டைல்ஸ். ஒன்று வந்து அட்லஸு, ஃபோரமன் மேக்னமு, ஸோ இதை வந்து டைகாண்டைலிக் ஸ்கல்லு. ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். 2 ஆக்சிபிட்டல் காண்டைலுக்கு இதில் பார்த்திங்கன்னா வெட்டபிள் காலம். சரி, அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு அது முடிச்சாச்சு, ஃபேஷியல் எல்லாமே முடிச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வெட்டபிள் காலம் வந்திங்க அப்படின்னா, வெட்டபிள் காலம் வந்து 26 இருக்குது. சீரியல் அரேஞ்சர் அப்படியே ஒன்றா இருக்குது. ஒவ்வொரு வெட்டிபிளாக்கும் நடுவுலேயே வந்துட்டு ஹாலோ போர்ஷன்ஸ் இருக்கும். ஒரு வெட்டிபிள் காலம் வந்துட்டு நமக்கு ஹாலோவாக இருக்கும், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பைப் கனெக்ஷன் இருக்கும். அந்த பைப்பில் வந்து கேப்பு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து இருக்கும். நியூரல் கேனல் வந்து இருக்கும் வித் ஸ்பைனல் ஆர்டிகுலேட்ஸ். தென் ஃபஸ்ட்டு வெர்டிப்ரா வந்துட்டு அட்லஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் ஆர்டிகுலேட்ஸ் வித் ஆசிபிட்டல் காண்டைல்ஸ். நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா கிரேனியல் வெர்டிப்ரா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியூமன்ஸ்லேருந்து மோஸ்ட் ஆஃப் த மேமல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கிரேனியல் வெர்டிப்ரா வந்து 700 நம்பர் தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாத்தையும் இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான, ஃபீல் பண்ணுறதுக்கான எதுவுமே இல்லை இங்கே. அது இருந்தால் மட்டும் நான் ஸ்டாப் பண்ணிலாம் சொல்லித்தரேன். 1 செகண்ட் கைஸ், மாதாஜி காலிங். சொல்லுங்க மீ, எது வேண்டாம் மீ? நைட்டு ஒரு டம்ளர் பால் மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். 10 நிமிஷம் இருங்க வரேன். Okay guys, sorry for the disturbance, sorry for the interference. அம்மா சாவலை கூப்பிட்டுருந்தாங்க. சரி, ஓகே ஃபைன், நத்திங் இஷ்யூஸு. இப்போ அகைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதெல்லாமே மோஸ்ட்டாக ரீடிங் பாட்டு தான். கிரேனியல் வெர்டிப்ரா வந்துட்டு 7 இருக்கும், தொராசிக் வந்து 12, காக்லிகள் ஒன்று ஃபியூஸ்டாக இருக்கும், சாக்ரம் வந்துட்டு ஒன்று ஃபியூஸ்டாக இருக்கும். ஸ்டெர்னம்னா இதில் எல்லாமே உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அது பைசபாலிக்கு. ஸோ இதில் எதுவுமே பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே இல்லை. இது எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்பண்டிகுலர் போனு, ஹையர் போனு, இது எல்லாமே வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே உட்காந்து ரீட் பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா இது பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. குயிக் ரிவிஷன்னால் வந்து நீங்கள் ஜஸ்ட் இது பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார்பல்ஸு, மெட்டாகார்பல்ஸு, ஃபேலஞ்சஸ்னால் டிஜிட்ஸ்னு சொல்லுவாங்க. மெட்டாகார்பல்ஸ் 5 இருக்கும், கார்பல்ஸ் வந்து 8 இருக்கும், ஃபேலஞ்சஸ் வந்துட்டு டிஜிட்ஸ் அது வந்து 14 இருக்கும். ரேடியஸ் இருக்கும், அல்னா இருக்கும், ஹியூமரஸ், ஸ்கேப்புலா. இந்த ஸ்கேப்புலா வந்துட்டு ஆர்டிகுலேட்டாக இருக்கும். காலர் போன் இருக்குது. இது எல்லாமே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதே வந்து பெக்டோரல் கிரில் வந்து இது என்ன நம்பர் இருக்குது. ஃபேலஞ்சஸ்ஸு இது வந்து டிஜிட்ஸு 14 இருக்கும். ஃபெமூரு, சாக்ரம், காக்கல் போனும், பியூபிஸ், ஈலியம், இஸ்சியம் இதெல்லாம் சேர்ந்துருக்கும். ஸோ ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ரீட் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும், சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் இங்கே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாட்டு இருக்குது. இது 2 மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஓடிடுறேன். ஃபைப்ரஸ் பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் மூமெண்ட் அப்படின்னா எதுவுமே கிடையாது, ஒன்றுமே அலோவ் பண்ணாது. ஃபைப்ரஸ் ஜாயிண்ட், ஸ்கல் போன்ஸ் இருக்குது. ஸ்கல் போனில் இருக்கிறது வந்து 8 போன்ஸாக இருக்குதுன்னு சொன்னோம். அந்த 8 போன்ஸ் உங்களுக்கு ஏதோ டிஃப்ரென்ஸாக அது பிரிஞ்சு காட்டுதா, இல்லை 14 போன் ஃபேஸில் இருக்காது ஏதோ பிரியுதா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ கிரேனியல் போன்ஸ், ஃப்ளாட் ஸ்கல் போன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்டு டசன்ட் அலோவ் எனி மூமெண்ட், எந்த மூமெண்ட்டே கொடுக்கக்கூடாத ஒரு மூமெண்ட் வந்து ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்டு. இதே கார்ட்லேஜனஸ் ஜாயின்ட்ஸ் பார்த்திங்கன்னா சர்டைன் மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கும், லிட்டில் பிட் ஆஃப் மூமெண்ட் வந்து இருக்கும். இதில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ஜசன்ட் வெட்டிபிள் காலம். இப்போ முதுகு தண்டு வந்து அப்படி ஸ்பைனல் கார்டு வந்து இப்படி இருக்குது, வளையுது. அந்த ஒவ்வொரு ஸ்பைனல் கார்டு அந்த செக்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது வந்து வெட்டிபிள் மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும். சார் கார்ட்லேஜனஸ் ஜாயின்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வெட்டிபிளில் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு சைனோவியல் ஜாயின்ட்ஸ் வந்துட்டு ஃப்ளூயிட் கண்டெய்ன்ஸ். இது வந்து ஃப்ளூயிட் இருக்கும். இப்போ ஒரு கை முட்டி, கால் முட்டி, அந்த மாதிரி வந்துட்டு முட்டி அந்த மாதிரி மடங்குற இடம், அந்த மாதிரி
தோள்பட்டை இந்த மாதிரி ரீஜன்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சைனோவல் ஜாயின்ஸ் தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஃப்ளூயிட் ஃபில்ட் சைனோவல் கேவிட்டி கால் ஆர்டிகுலேட்டிங் பிட்வீன் 2 போன்ஸ். இப்போ 2 போன்ஸுக்கு நடுவில் ஒரு இந்த ஃப்ளெக்சிபிள் மூவ்மெண்ட் கொடுக்குறதுல இந்த மாதிரி இடத்துலலாம் அந்த அந்த திங்ஸ் தான் இருக்கும். இதை வந்து நிறைய பேர் வந்து ட்ரிக்கை மிஸ் பண்ணுறலாம். இந்த இடம் மோஸ்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிற இடம் தான். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஃபர்தர் இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்க எக்ஸாம்பிள்ஸ் இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டு. இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிற பேசிஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிவட் ஜாயிண்ட், பிவட்னா அட்லஸ், பைலட்டு அட்லஸ் புக்கை வச்சு தான் அட்லஸ் மேப் வச்சு தான் ஓட்டுவார். பிவட்னா அட்லஸு, பிவட்டை வந்து பைலட்டாக எடுத்துக்கோங்க. பைலட்டாக எடுத்திங்கன்னா அட்லஸு. ஸோ அட்லஸ் அதாவது அட்லஸ் புக்கை வச்சு மேப்பை பார்த்து போட்டுவாங்க, அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பால் அண்ட் சாக்கெட், ஹியூமர் அண்ட் பெக்டோரல் கிடல். ஹிஞ்சுனா ஒரு இடத்துல அடித்து வச்ச மாதிரி இருக்கும், அடித்து வச்சது. ஹிஞ்சுனா வந்து நீ ஜாயிண்ட்டு. பிவட்டை வந்து பைலட்டுன்னு வச்சுக்க சொல்லி அட்லஸ் ஆக்சஸ்னு வச்சுக்க சொன்னால் ஹிஞ்சுனா வந்துட்டு ஒரு இடத்துல ஆணி மாதிரி அடித்தது வந்து நீ ஜாயிண்ட்டு. அடுத்து கிளைடிங் ஜாயிண்ட்டு. கிளைடுனா அப்படியே கிளைட் ஆகிட்டு போகிறோம், அப்படியே பறந்தே ஆகிறோம்னு சொல்லிட்டு இர்ஃபான் வச்சுக்கோங்க. கிளைடிங் ஜாயிண்ட் வந்து கார்பல்ஸ். கிளைடுனா பறந்தே ஆகிறோம். காரில் யார் போவோம்? இர்ஃபான். ஸோ அந்த மாதிரி இர்ஃபான் வச்சுட்டிங்கன்னா கிளைடிங் பறந்தே ஆகிறோம் கார்பல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சேடல், நான் அது எப்படி ஞாபகம் என் கை ஃபிங்கர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வியர்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கார்பல், மெட்டா கார்பல் இதெல்லாம் வந்து ஆஃப் தம்பு. இதை நான் வந்து சொல்லியிருந்தேன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மெட்டா கார்பல் ஆஃப் தம்பு. இதே பாலன்ஸ் சாக்கெட்னா வந்துட்டு ஹியூமரஸ், பெக்டோரல் கிரில் இதெல்லாம் வந்துட்டு இதில் வந்துடும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா டிசார்டர்ஸ் ஆஃப் மஸ்குலர் அண்ட் ஸ்கெலிட்டல் மசில் சிஸ்டம். மயஸ்தீனியா கிரேவிஸ் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இது வந்து மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி. இது நேரத்தில் நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். மயஸ்தீனியா, எஸ்தீனியா என்னோட இம்யூன் டிசார்டர். மயஸ்தீனியா அப்படின்னு வந்துச்சுனாலே ஓகே, ஆட்டோ இம்யூன் டிசார்டர், அவ்வளோதான். நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் லீட் ஃபெட்டிக் வரும், வீக்னிங் இருக்கும், பேரலைசிஸ் வந்து ஆயிரும். இதெல்லாம் வந்து நடக்கும். மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி இதில் வந்து டீஜென்ரேஷன் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில்ஸ், ஜெனட்டிக் டிசார்டர்னால வர்றது வந்து மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி. டெட்டானின்னு வந்தாலே ரேபிட் ஸ்பம்ஸ், வைல்டு கான்ட்ராக்ஷன் ஆகும். ஏன்னா இப்போ கால்சியம் லெவலில் கம்மியாக ஆகிறப்போ ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகும். இது மாதிரிலாம் இது ஆரம்பிச்சிடும். ஆர்த்ரைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸில் வந்து வீக்கங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓஸ்டியோபோரோசிஸ் வந்து ஏஜ் ரிலேட்டட் டிசார்டர். இது வந்துட்டு போனோட மாசு கம்மியாகிட்டே இருக்கும். இப்போ அதனால தான் வந்து போனோட மாசு கம்மியாகிட்டே இருக்குன்னா வயசானவங்கள்லாம் வந்துட்டு கீழே விழுந்தாங்க ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமே ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆகுது. டிக்ரீஸ் லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் இஸ் அ காமன் காஸ். இந்த காமன் காஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த காமன் காசை கொடுத்துட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ், ஈஸ்ட்ரோஜனோட லெவல் கம்மியாச்சுன்னா எந்த டிசார்டர் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா ஓஸ்டியோபோரோசிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஏஜ் ரிலேட்டட் டிசார்டரு. ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு கொடுத்துட்டு ஏஜ் ரிலேட்டட் டிசார்டர்னு கேட்க மாட்டான். ஏஜ் ரிலேட்டட் கொடுத்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு கேட்க மாட்டான். ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாகுது, என்ன பாடியில் வந்து என்ன ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன இதனால் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஈஸ்ட்ரோபோரோசிஸ். அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தர் பார்த்தீங்கன்னா கவுட், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட் டியூ டு அக்குமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் சால்ட். யூரிக் ஆசிட் சால்ட் அக்குமுலேட் ஆச்சுன்னா அதில் வந்து கவுட்டு வரும். இதே வந்து ஆர்த்ரைட்டிஸில் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட், வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. ஆர்த்ரைட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட்டு, கவுட்னா வந்து அக்குமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸு. நேற்று அடுத்த சம்மரில் பார்த்திங்கன்னா மசில் ஃபைபர் வந்து anatomical unit of muscle, sarcomere which is a functional unit and கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்டின் மயோசின் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் பாலிமரைஸ்டு ப்ரோட்டீன்ஸ் வித் கான்ட்ராக்டிலிட்டி. திட் இஸ் இம்பார்ட்டன்ட். சம்மரியில் வந்துட்டு நீங்கள் சம்டைம்ஸ் பார்க்க மாட்டிருப்பீங்க. சம்மரி லைன்ஸில் ஆக்டின் அண்ட் மயோசின் இது எல்லாமே வந்து பாலிமரைஸ்டு ப்ரோட்டீன்ஸ் வித் கான்ட்ராக்டிவிலிட்டி, கான்ட்ராக்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது. ஆக்டிவ் சைட்ஸ் ஆஃப் மயோசின் அண்ட் ரெஸ்டிங் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் மாஸ்கட் பை ப்ரோட்டீன் த்ரோஃபோனின் இதெல்லாமே இருக்குது. ஓகே, கால்சியம் ப்ளஸ் அயன்ஸ் ஆக்டிவ் வித் த பைண்டிங் சைட் ஆஃப் த மயோசின் இதெல்லாம் வந்துட்டு புக்கில் டேரெக்டாகவே இருக்குது. தென் ரிட்டர்ன் டு சல்ஃபாக்மெட்டிக் ரெஜிம் இதுவுமே இருக்குது. இதுவும் ஓகே தான். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் அவர் கோஆப்ரேஷன் அண்ட் ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் கோஆப்ரேஷன். லவ் யூ ஆல். நாளை மற்றொரு செஷனில் சந்திப்போம். லவ் யூ கைஸ். டாட்டா. பாய். கல்தஞ்சக்கார சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு டாட்டா வச்சு சொல்கிறாங்களா? ரொம்ப வருத்தம்பா.
சரி ஓகே, நான் விடைபெறுகிறேன். லைவை க்ளோஸ் பண்ணிவிட்டு டாட்டா பாய் பாய் பாய்.